அனைவருக்கும் வணக்கம். சந்துரு மேக்ஸில் டிஎன்பிஎஸ்சியில் நம்ம இப்போ ஹிஸ்ட்ரி அப்படின்ற டாபிக் பார்க்க போகிறோம். சரியா? நம்மளுக்கு வரலாறுலேயே எப்படி சொல்லுவாங்கன்னா ஏன்ஷியன்ட் ஹிஸ்ட்ரி, மிடைவல் ஹிஸ்ட்ரி, மாடர்ன், இந்த மாதிரி நிறைய விதங்கள் இருக்கு. நம்ம வரிசையாக எல்லாத்தையுமே போத் இங்கிலீஷ் அண்ட் தமிழ்லையுமே பார்க்க போகிறோம். ரெண்டுமே இது பார்த்துட்டிங்கன்னா நார்மலாக எல்லா கோர்ஸுமே எல்லாருமே கொடுக்குற மாதிரி இருக்காது. எப்படின்னா நீங்க ஒரு ஃப்ரெஷ்ஷா ஒரு பேப்பர் எடுத்துக்கலாம், நோட் எடுத்துக்கலாம். நான் எழுத 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 கம்ப்ளீட்டா என் கூடயே எழுதிக்கிட்டு வரலாம். சரியா? நம்ம நார்மலா ஒரு பிபிடி போட்டு அந்த பிபிடியை அப்படியே எக்ஸ்பிளைன் பண்ண போறது இல்லை. நான் எழுத 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 நீங்களுமே என் கூடயே சேர்ந்து அந்த ஒரு விஷயத்தை எழுதிக்கிட்டே இருக்கலாம். அப்படின்ற இப்ப இன்னைக்கு ப்ரீ ஹிஸ்டாரிக் பீரியட், அதாவது வரலாற்றுக்கு முந்தைய காலம் அப்படின்ற ஒரு டாப்பிக்கை நம்ம பார்ப்போம். அப்ப வரலாற்றுக்கு முந்தைய காலம் எப்பொழுதுமே நீங்க புக்கா இருந்தாலும் சரி, இல்ல எந்த ஒரு கிளாஸா இருந்தாலும் சரி, அப்படின்றப்ப ஹிஸ்டரியை வரலாற்றுக்கு முந்தைய காலம் நிறைய பேர் எடுக்க மாட்டாங்க. ஆனா வரலாற்றுக்கு முந்தைய காலத்துல இருந்து நிறைய கேள்விகளும் கேட்கப்படுகிறது. அப்படின்றப்ப அதை நம்ம பார்த்துட்டு தான் அடுத்த டாபிக்கான சிந்து சமவெளி நாகரிகத்துக்கு போக முடியும். ஓகே, சரி. இப்போ நம்ம கம்ப்ளீட்டா டிஎன்பிஎஸ்சி பாயிண்ட் ஆஃப் வியூல, டிஎன்பிஎஸ்சி அப்படின்னா தமிழ்நாடு பப்ளிக் சர்வீஸ் கமிஷன்ல குரூப் 1, குரூப் 2, குரூப் 4 எக்ஸாம்ஸ் ஆகட்டும், தமிழ்நாட்டில் யூனிஃபார்ம் சர்வீஸ் போலீஸ் எக்ஸாம்ஸ் ஆகட்டும், இதுல எல்லாத்துக்குமே யூஸ்ஃபுல்லா தான் இருக்கும். ஓகே, சரி. இப்போ நான் இந்த வரலாற்றுக்கு முந்தைய காலம் பார்க்க போறதுக்கு முன்னாடி உங்களுக்கு நம்மளோட இந்த பண்டைய வரலாறு, ஏன்ஷியன்ட் ஹிஸ்டரியில எந்தெந்த டாபிக்ல நம்ம பார்க்க போறோம் அப்படின்ற ஒரு ஓவர்வியூ நான் கொடுத்துறேன். ஓகே, ஓகே, ஒரு செகண்ட். சரி, இப்போ பார்த்துட்டீங்கன்னா நான் என்னென்ன டாபிக் அப்படின்றத ஒரு ஓவர்வியூ கொடுத்துட்டு நான் அடுத்ததுக்கு போறேன். ஃபர்ஸ்ட் நம்ம இந்த டாபிக்னா ஏன்ஷியன்ட் ஹிஸ்டரி. சரி, நல்லா தெரிஞ்சுக்கோங்க. நான் இப்போ எழுதுறேன்ல, இப்போ உங்களுக்கு வீடியோ அப்லோட் ஆகுது, கோர்ஸ்ல அப்லோட் ஆனதுக்கு அப்புறம் உங்களுக்கு இந்த பிடிஎஃப் அப்படின்றது ஆங்கிலத்திலயும் இருக்கும், தமிழ்லையும் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க பாருங்க, இதுதான் தமிழ் பிடிஎஃப். நான் தமிழ்ல ஆல்ரெடி நோட்ஸ் எடுத்தாச்சு. அப்படின்றப்ப உங்களுக்கு தமிழ்ல ஆல்ரெடி நான் மென்ஷன் பண்ணியிருப்பேன். நான் எழுதுற எல்லாத்தையுமே அப்படியே எந்தெந்த இடத்துல என்னென்ன எழுதுறனோ அதே மாதிரிதான் தமிழ்லையுமே இருக்கும். ஸோ அப்படின்றப்ப நீங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா, உங்களுக்கு ஆங்கிலத்துல வேணும் அப்படின்னா ஆங்கிலத்துல பிடிஎஃப் எடுத்து வச்சுக்கிட்டு நீங்க கிளாஸை பார்க்கலாம். இல்ல தமிழ்ல வேணும் அப்படின்னா தமிழ்ல பிடிஎஃப் ஓபன் பண்ணிட்டு நீங்க தமிழ்லயே எழுதலாம். ரெண்டுத்துலயுமே அவைலபிளா இருக்கு. ஏன்னா டிஎன்பிஎஸ்சி அப்படின்னு பாக்குறப்ப ரெண்டு மீடியத்துல இருந்து படிக்கிறவங்களும் இருக்கிறாங்க. ஸோ அப்படின்றப்ப நம்ம தமிழுக்குமே அதே அளவுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து தமிழ்லையுமே நோட்ஸ் எடுத்திருக்கோம். இது மேக்ஸிமம் யாருமே ப்ரொவைட் பண்ண மாட்டாங்க. ஓகே, ஸோ நம்ம தமிழ் நோட்ஸையுமே கம்ப்ளீட்டா ஹேண்ட் ரிட்டன், நான் இங்க ஆங்கிலத்துல என்னென்ன எழுதுறனோ அது எல்லாமே கம்ப்ளீட்டா எதுல அவைலபிளா இருக்குன்னா தமிழ்லையுமே அவைலபிளா இருக்கு. ஓகே, சரி. இப்ப பாருங்க, ஏன்ஷியன்ட் ஹிஸ்டரி உங்களுக்கு பண்டைய வரலாறை பொறுத்த வரைக்கும் நம்ம முதலா ஃபர்ஸ்ட் எந்த டாபிக் பார்ப்போம் அப்படின்னா ப்ரீ ஹிஸ்டாரிக் பீரியட் அப்படின்ற ஒரு டாபிக் பார்ப்போம். வரலாற்றுக்கு முந்தைய காலம். ஓகே, வரலாற்றுக்கு முந்தைய காலம்க்கு அப்புறம் வேற எந்த டாபிக் நம்ம பார்ப்போம் அப்படின்னா சிந்து சமவெளி நாகரிகம், இந்தஸ் வேலி சிவிலைசேஷன், சிந்து சமவெளி நாகரிகம். அடுத்தது பௌத்த மதம். பௌத்த மதம் பத்தி பார்ப்போம். அதுக்கு அடுத்தது சமண மதம். அப்புறம் பார்த்துட்டீங்கன்னா மகத பேரரசு. மகத பேரரசு பத்தி பார்ப்போம், மகதா. அடுத்தது மௌரியர்களை பத்தி, மௌரியர்களை பத்தி பார்ப்போம். அதுக்கு அடுத்தது மௌரியர்களுக்கு அப்புறம் வேற யார் அப்படின்னா பிந்தைய மௌரியர்கள், போஸ்ட் மௌரியாஸ். மௌரியர்களுக்கு அடுத்து வந்த அரசர்கள் போஸ்ட் மௌரியாஸ். போஸ்ட் மௌரியாஸ்க்கு அப்புறம் யார் அப்படின்னா குப்தர்கள். அடுத்தது குப்தர்களுக்கு அடுத்து ஆட்சி செய்தவர்கள் போஸ்ட் குப்தாஸ். போஸ்ட் அப்படின்னா அடுத்து. ஓகே, ஸோ இந்த டாபிக்ஸ் தான் பார்த்துட்டீங்கன்னா நம்ம எதில் பார்க்க போறோம்னா பண்டைய வரலாறு, ஏன்ஷியன்ட் ஹிஸ்டரியில நம்ம கம்ப்ளீட் பண்ண போறோம். சரியா? இது எல்லாமே இங்க பாருங்க. இப்போ நான்
ப்ரீ ஹிஸ்டாரிக்னு எழுதியிருக்கேன், சிந்து சமவெளி நாகரிகம் எழுதியிருக்கேன், பௌத்த மதம் சமண மதம் எழுதியிருக்கேன்னா இது அப்படியே நீங்கள் தமிழில் போய் பார்த்தாலும் இதே தான் இருக்கும். வரலாற்றுக்கு முந்தைய காலம், சிந்து சமவெளி நாகரிகம், அதுக்கப்புறம் வந்து பார்த்துட்டிங்கன்னா ஆக்சுவலாக வேத காலம் வந்து நான் அதில் மிஸ் பண்ணிட்டேன். இந்தஸ் வேலி சிவிலைசேஷனுக்கு அடுத்து வந்து என்ன வரும் அப்படின்னா வேதிக் ஏஜ். வேதிக் ஏஜுக்கு அடுத்து தான் புத்திசம். இதில் பார்த்தீங்கன்னா தெரியும், வேத காலம், அடுத்து பௌத்த மதம், சமண மதம், மகத பேரரசு, மௌரியர்கள், பிந்தைய மௌரியர்கள், குப்தர்கள், பிந்தைய குப்தர்கள். இதில் நான் என்ன எழுதியிருக்கேனோ அதே தான் வந்து உங்களுக்கு தமிழ்லையுமே இருக்கும். ஓகே, சரி. இப்போ வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணிடலாமா? வரலாற்றுக்கு முந்தைய காலம். சரி, ஓகே. இப்போ பாருங்க, ஃபர்ஸ்ட் வந்து இதில் ஸ்டார்ட் பண்ண போறோம்னா ப்ரீ ஹிஸ்டாரிக் பீரியட்ல. ப்ரீ ஹிஸ்டாரிக் பீரியட், வரலாற்றுக்கு முந்தைய காலம். இப்போ வரலாற்றுக்கு முந்தைய காலத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வந்து எப்படியெல்லாம் சொல்றாங்க? ஃபர்ஸ்ட் ப்ரீ ஹிஸ்டாரிக் பீரியடா. இப்ப இதை எப்படியெல்லாம் பிரிக்கிறாங்க அப்படின்னு பாருங்க. இப்போ ப்ரீ ஹிஸ்டாரிக் பீரியடுக்கு வந்து இன்னொரு பெயர் இருக்கு, இன்னொரு பெயர், அதாவது ஏகேஏன்னு போடுறேன். ஏகேஏன்னா என்னன்னா, நான் அடிக்கடி ஏகேஏ ஏகேஏன்னு போடுவேன். ஏகேஏனா ஆல்சோ நோன் அஸ், ஆல்சோ நோன் அஸ். சரியா, இன்னொரு பெயர் நான் ஏகேஏன்னு பிராக்கெட்ல கூட போட்டுக்கிறேன். சரியா, நிறைய டைம் ஏகேஏன்னு யூஸ் பண்ணுவேன். உங்களுக்கு இதுக்கு வந்து இன்னொரு பேர் இருக்கு. என்ன பேர் அப்படின்னா ஸ்டோன் ஏஜ் அப்படின்ட்டு, கற்காலம். உங்களுக்கு ப்ரீ ஹிஸ்டாரிக் பீரியடுக்கு இன்னொரு பேர் இருக்கு, என்னன்னா ஸ்டோன் ஏஜ், கற்காலம் அப்படின்ட்டு சொல்லுவாங்க. இந்த கற்காலமே வந்து எப்படி பிரிக்கிறாங்கன்னா மூணா பிரிக்கிறாங்க. இந்த கற்காலத்தை மூன்றாக பிரிக்கிறாங்க. எப்படின்னா பாலியோலித்திக் அப்படின்ட்டு பிரிக்கிறாங்க. நான் எல்லாம் என்னன்றத சொல்றேன். பாலியோலித்திக் அப்படின்ட்டு இருக்கு, அடுத்து மீசோலித்திக் அப்படின்ட்டு ஒரு இது, அப்புறம் நியோலித்திக் அப்படின்ட்டு பிரிப்பாங்க. இப்போ இதுல இந்த பாலியோ லித்திக்னு இருக்கு, மீசோ லித்திக்னு இருக்கு, நியோ லித்திக்னு இருக்கு. கிரேக்க மொழியில, சரியா, கிரேக்க மொழியில பாலியோ அப்படின்னா என்ன அர்த்தம்? பாலியோ அப்படின்னா என்ன அர்த்தம்னா ஓல்டு அப்படின்னு அர்த்தம். மீசோ அப்படின்னா வந்து மிடில்னு அர்த்தம். நியோ அப்படின்னா நியூ, புதுசுன்ற அர்த்தம். சரியா, அதாவது பழைய கற்காலம், இடைக்கற்காலம், புதிய கற்காலம் அப்படின்ட்டு சொல்றதுதான். சரியா, பழைய கற்காலம் பாலியோலித்திக், இடைக்கற்காலம் மீசோலித்திக், புதிய கற்காலம் நியோலித்திக். இப்ப இந்த பாலியோ ஒரு எல்லாமே வந்து பார்த்துட்டீங்கன்னா காலம் அப்படின்ட்டு சொல்றோம். பழைய கற்காலம், இடைக்கற்காலம். அப்ப காலம் காலம் காலம்னா வந்து என்ன காலம், எந்த எந்த வருஷத்துல இருந்து எந்த வருஷம் அப்படின்ட்டு பார்க்கணும். அப்ப வந்து என்ன சொல்றாங்கன்னா, இந்த பாலியோலித்திக்கை வந்து கிமு 2 மில்லியன் ஆண்டுகளுக்கு முன்பில் இருந்து 10,000 ஆண்டுகளுக்கு வரை அப்படின்ட்டு, அதாவது 2 மில்லியன் பிசி, 2 மில்லியன் பிசியில இருந்து 10,000 பிசி வரைக்கும். நான் பிசி ஏடினா நான் அடுத்த ஸ்லைட்ல என்னன்ற சொல்றேன். பிசி ஏடின்றது நான் அதில் சொல்லியிருக்கேன். ஏன்னா உங்களுக்கு ஹிஸ்டரி வந்து பிசி ஏடி புரியலைன்னா வந்து எதுவுமே புரியாது. ஸோ அதனால ஃபுல்லாவே நான் சொல்லிடுறேன். 10,000 பிசி வரைக்கும். சரியா, 2 மில்லியன் ஆண்டுக்கு முன்பிலிருந்து 10,000 ஆண்டுகளுக்கு முன்பு வரை கிமு. சரியா, பிசி. உங்களுக்கு மீசோலித்திக் இடைக்கற்காலத்தை பொறுத்த வரைக்கும் 10,000 பிசியில இருந்து 8,000 பிசி வரைக்கும். புதிய கற்காலம் வந்து நியோலித்திக்கை பொறுத்த வரைக்கும் 8,000 பிசியில இருந்து 4,000 பிசி வரைக்கும். சரி, இப்ப நம்ம வந்து பிசி 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 பிசின்னு பார்த்தோம். அப்ப பிசினா என்னது? அதாவது பிசினா வந்து கிமு, அதாவது கிறிஸ்து பிறப்பதற்கு முற்பட்ட ஆண்டுகள் அப்படின்ட்டு இருக்கு. ஸோ அப்போ வந்து அதை பத்தி நம்ம பார்க்கணும்ல, என்னது என்ன அந்த ஆண்டுகள் அப்படின்றது. சரி, இப்ப அதை வந்து நம்ம பார்க்கலாம். இப்ப என்ன சொல்ல வராங்க அப்படின்னா, நம்மளுக்கு வந்து 2 விஷயம் இருக்கு. ஒன்னு வந்து பிசின்னு சொல்றாங்க, பிசிக்கு இன்னொரு பேர் வந்து பிசிஇ அப்படின்ட்டு, பொது ஆண்டு அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, சரி. இப்ப 2 விஷயம். ஒன்னு பிஃபோர் கிரைஸ்ட், ரைட்டா, பிஃபோர் கிரைஸ்ட் பிசி. பிசி, இந்த பிஃபோர் கிரைஸ்டுக்கு இன்னொரு பேர் இருக்கு, என்னன்னா பிஃபோர் காமன் எரா, அதாவது பொது ஆண்டுக்கு முன்.
காமன் எரானா பொது ஆண்டு, BCE. அடுத்து ஏடின்னு ஒன்று இருக்கு. ஏடினா அன்னோ டொமினி, அன்னோ டொமினி. இதை வந்து ஏடின்னு சொல்லுவாங்க. ஏடிக்கு இன்னொரு பெயர் இருக்கு, என்னன்னா காமன் எரா, பொது ஆண்டு, காமன் எரா, CE அப்படின்ட்டு ஏடின்னு யூஸ் பண்ணுவாங்க, அல்லது காமன் எரா, ஆர்னா அல்லது. அடுத்து பிஃபோருக்கு பிசின்னு யூஸ் பண்ணுவாங்க, அல்லது BCEன்னு யூஸ் பண்ணுவாங்க. சரி, இப்போ இந்த இமேஜை பார்த்தா, போட்டோ பார்த்தா உங்களுக்கு தெரியும். ஃபர்ஸ்ட் பாருங்க 3 BCன்னு இருக்கு. அடுத்த வருஷம் வந்து பார்த்துட்டிங்கன்னா 2 BCன்னு இருக்கு. அடுத்த வருஷம் பார்த்தீங்கன்னா 1 BCன்னு இருக்கு. அப்போ BC அப்படின்னால என்ன ஆகிட்டு இருக்குன்னா குறைஞ்சிக்கிட்டே இருக்கும். ஸோ அப்போ வந்து இப்போ நான் ஒரு எக்ஸாம்பிள் எழுதுறேன், 500 BC அப்படின்ட்டு எழுதுறேன். அப்போ 500 BCக்கு அடுத்து வந்து என்ன ஆண்டு வரணும்? 499 BCன்னு வரணும். அடுத்து என்ன ஆண்டு வரணும்? 498 BCன்னு வரணும். அப்படின்னா இப்ப 500 BCனா என்ன அர்த்தம்? கிறிஸ்து பிறப்பதற்கு 500 ஆண்டுகளுக்கு முன். அப்ப அடுத்த வருஷம் என்ன வரணும்? கிறிஸ்து பிறப்பதற்கு 499 ஆண்டுகளுக்கு முன், அடுத்து 498 ஆண்டுகளுக்கு முன், அப்படியே குறைஞ்சுக்கிட்டே தான் வரணும். சரியா? அடுத்தது இப்ப வந்து BC, ஒரு BC அப்படின்னா கிறிஸ்து பிறப்பதற்கு 1 ஆண்டுக்கு முன். சரியா? கிறிஸ்து பிறப்பதற்கு 1 ஆண்டுக்கு முன். அடுத்து கிறிஸ்து பிறந்தாச்சு. அடுத்து AD. அப்ப இங்க பாருங்க 1 AD அப்படின்னு போடுறேன். சரியா? 1 AD. இப்போ 1 ADன்னு என்ன அர்த்தம்? கிறிஸ்து பிறந்து 1 ஆண்டுகள் ஆகிறது. அப்போ வந்து அடுத்த வருஷம் எனக்கு என்ன வரணும்? 2 AD தான். கிறிஸ்து பிறந்து 2 ஆண்டுகள் ஆகிறது, 3 ஆண்டுகள் ஆகிறது. அப்ப உங்களுக்கு என்ன சொல்ல வராங்கன்னா, BC அப்படின்றது குறைஞ்சிக்கிட்டே வரும், AD அப்படின்றது அடுத்தடுத்து ஏறிக்கிட்டே வரும். சரியா? அப்ப BCக்கு வந்து இன்னொரு பெயர் வந்து என்ன அப்படின்னா BCE, அதுவும் குறைஞ்சிக்கிட்டே தான் இருக்கும். ADக்கு இன்னொரு பேர் என்ன? CE, காமன் எரா, பொது ஆண்டு, அதுவும் ஏறிக்கிட்டே தான் வரும். ரைட்டா? ஸோ அப்ப அன்னோ டொமினின்னு இருக்குல்ல, அன்னோ டொமினி அப்படின்றது ஒரு லத்தீன் வார்த்தை. சரியா? அதாவது கடவுளின் ஆண்டு அப்படின்ட்டு சொல்லுவாங்க, லத்தீன் வார்த்தை. அன்னோ டொமினி அப்படின்றது ஒரு லத்தீன் மொழியினுடைய வார்த்தை. அன்னோ டொமினிக்கு வந்து மீனிங், அதனுடைய மொழியாக்கம் வந்து என்ன அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா, இந்த இயர் ஆஃப் அவர் லார்ட், இந்த இயர் ஆஃப் அவர் லார்ட், நமது கடவுளின் ஆண்டு அப்படின்ட்டு சொல்லுவாங்க. எதை அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா அன்னோ டொமினிய. ரைட்டா? ஏடிக்கு இன்னொரு பேர் வந்து என்ன அப்படின்னா காமன் எரா, பொது ஆண்டு. ரைட்டா? ஸோ இதுதான் வந்து BC AD. நம்ம இப்போ ஏன்ஷியன்ட் ஹிஸ்டரி, பண்டைய வரலாறை பொறுத்த வரைக்கும் நம்ம எதை பார்ப்போம் அப்படின்னா BC மட்டும்தான் பார்ப்போம். ஓகே? சரி, இப்போ நம்ம இதுக்கு வரலாம். இப்போ பழைய கற்காலம், இடைக்கற்காலம், புதிய கற்காலம் அப்படின்ட்டு பிரிக்குது. ஓகே, அதை நம்ம பார்ப்போம். இப்போ உங்களுக்கு என்ன சொல்ல வருது அப்படின்னா, இந்த பாலியோலித்திக் அப்படின்ற ஒரு வார்த்தையையும் நியோலித்திக் அப்படின்ற ஒரு வார்த்தையும், 2 வார்த்தை இருக்குது. சரியா? என்ன அப்படின்னா, நான் ஆரோ மார்க் எங்க இருந்து எங்க போறேன்றத கவனிச்சுக்கோங்க. பாலியோலித்திக் அப்படின்ற ஒரு வார்த்தை, பாலியோலித்திக். அடுத்து நியோலித்திக்ன்ற வார்த்தை. இந்த 2 வார்த்தையுமே வந்து 2 வார்த்தையுமே அறிமுகப்படுத்தினவர், காயின்டுன்னு போடுறேன். காயின்டுனா அறிமுகப்படுத்தியவர். அறிமுகப்படுத்தியது 1865 முதலாக அறிமுகப்படுத்தியவர் வந்து யார் அப்படின்னா ஜான் லப்பாக் என்பவர் தான். ஜான் லப்பாக். ஸோ இவர் தான் வந்து பார்த்துட்டிங்கன்னா பழைய கற்காலம், அதாவது காலத்திற்கு ஏற்ப வந்து அதை பிரிக்கிறாங்க. கற்காலத்தை பழைய கற்காலம், புதிய கற்காலம் அப்படின்ட்டு முதலாக வார்த்தையை பயன்படுத்தியவர் வந்து யார் அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா அது ஜான் லப்பாக். ஓகே, அப்போ வந்து புதிய கற்காலம்க்கு அப்புறம் வந்து வேற எந்த காலமும் வரலையான்னு கேட்டா கிடையாது, வந்துச்சு. என்ன காலம் அப்படின்னா செப்பு காலம். செப்பு காலம் அப்படின்ற ஒரு காலம் வந்துச்சு. அதுக்கடுத்து வந்து பார்த்துட்டிங்கன்னா இரும்பு காலம். இரும்பு காலம். சரி, இப்போ வந்து செப்பு காலத்தை பொறுத்த வரைக்கும் செப்பு காலம், இரும்பு காலம். உங்களுக்கு இதுல சால்கோ அப்படின்ட்டு போட்டிருப்பேன். சால்கோ அப்படின்னாலே என்ன அர்த்தம் அப்படின்னா காப்பர், செம்புன்னு அர்த்தம். சால்கோ அப்படின்னா செம்பு. அயன் அப்படின்றது வந்து பார்த்துட்டிங்கன்னா இரும்பு. ஓகே, அயன் இரும்புன்றது எல்லாருக்குமே தெரியும். சால்கோ லித்திக்னா என்ன? காப்பர். லித்திக்னா என்ன? ஸ்டோன். லித்திக் கிரேக்க மொழியில வந்து லித்திக் அப்படின்னா ஸ்டோன், கல்லுன்னு அர்த்தம். சரியா? அப்ப செப்பு கற்காலம் அப்படின்ட்டு சொல்லுவாங்க, அல்லது செப்பு காலம் அப்படின்னு சொல்லுவாங்க. சரி, இப்ப இந்த சால்கோலித்திக்கை பொறுத்த வரைக்கும் எந்த ஆண்டிலிருந்து எந்த ஆண்டு வரைக்கும்னா
4000 பிசியில இருந்து, அதாவது கிமு 4000 ஆண்டுகளுக்கு முன்பிலிருந்து 1500 ஆண்டுகள் முன். அப்ப 1500 பிசினா என்ன அர்த்தம்? கிறிஸ்து பிறப்பதற்கு 1500 ஆண்டுகளுக்கு முன்பு வரை. அடுத்து இரும்பு காலம் அப்படின்றது கிமு 1500 ஆண்டுகளுக்கு முன்பிலிருந்து கிமு 200 ஆண்டுகளுக்கு முன்பு வரை. சரியா? சரி, இதெல்லாம் தெரிஞ்சுக்கணும். இப்ப என்ன ஒரு விஷயம் அப்படின்னா, இப்போ ஒரு சில புக்லயோ இல்ல ஒரு சில எக்ஸாம்லயோ வந்து இப்ப இந்த நம்ம வந்து புதிய கற்காலம் 8000 இருந்து 4000 பார்த்தோம். இப்போ ஒரு சில எக்ஸாம்லயோ இல்லது ஒரு சில புக்லயே வந்து என்ன கொடுத்து வச்சிருப்பாங்கன்னா 7500 ஆண்டுகளுக்கு முன்பிலிருந்து ஒரு 4500 ஆண்டுகளுக்கு முன்பு வரைக்கும். ஆன்சர் கரெக்ட் தான். ஏன் அப்படின்னு பார்த்துட்டீங்கன்னா, நம்மளுக்கு இது 8000க்கு பக்கத்துல இந்த 7500 இருக்கு. ஏன்னா மீதி இருக்க ஆப்ஷன் எப்படி இருக்கும் அப்படின்னா, இப்போ ஒரு எக்ஸாம்பிள் நம்ம 8000 பிசின்னு படிச்சோம். 8000 கிமு 8000 ஆண்டுகளுக்கு முன்பிலிருந்து 4000 ஆண்டுகளுக்கு முன்பு வரை புதிய கற்காலம் படிச்சோம். எக்ஸாம்ல வந்து 7500 கொடுத்து வச்சுட்டாங்க. அப்ப மீதி இருக்கிற ஆப்ஷன் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்துட்டீங்கன்னா, 17000, 19000, 1000 இந்த மாதிரி அதனுடைய வேல்யூ அப்படின்றது நிறையவே டிஃப்ரெண்டா இருக்கும். சரியா? சோ அப்படின்றப்ப நம்ம படிச்சதுக்கு பக்கத்துல என்ன வேல்யூ இருக்கோ அதை நம்ம போட்டுக்கலாம். ஓகே, சரி. இது ஒண்ணா. அடுத்து வந்து வேற என்ன விஷயம் இந்த பழைய இது வரலாற்றுக்கு முந்தைய காலத்தை பொறுத்த வரைக்கும் தெரியணும் அப்படின்னா, ஒரு 3 இது என்னன்னா கற்காலம், அடுத்து பிரான்ஸ் ஏஜ் அப்படின்ட்டு சொல்லுவாங்க. வெண்கல காலம், பிரான்ஸ் ஏஜ், வெண்கல காலம், அடுத்து இந்த இரும்பு காலம். இந்த மாதிரி 3 நிலைகள் அமைப்பை, இந்த மாதிரி 3 ஸ்டேஜ் சிஸ்டம், 3 நிலை அமைப்பை முதலாக அறிமுகப்படுத்தியவர், காயின்ட் அப்படின்னா அறிமுகப்படுத்தியவர், ரைட்டா? முதலாக அறிமுகப்படுத்தியவர் வந்து யார் அப்படின்னு பார்த்துட்டீங்கன்னா தாம்சன். யார் அப்படின்னா தாம்சன். சரி, நான் ஆல்ரெடி என்ன சொன்னேன், ஃபர்ஸ்டே வந்து என்ன சொல்லியிருந்தேன் அப்படின்னு பார்த்துட்டீங்கன்னா, உங்களுக்கு இந்த வீடியோ அப்லோட் ஆகிறப்ப வந்து உங்களுக்கு ஆங்கிலத்திலையும் பிடிஎஃப் இருக்கும், தமிழ்லையுமே வந்து பிடிஎஃப் இருக்கும். நீங்க அதை வந்து ரெண்டுத்திலையும் நீங்க இன்கேஸ் வந்து பார்த்துட்டீங்கன்னா உங்களுக்கு தமிழ்ல படிக்கிறது புரியுது அப்படின்னா நீங்க தமிழ் பிடிஎஃப் டவுன்லோட் பண்ணிட்டு அந்த தமிழ் பிடிஎஃப் வச்சுட்டு வீடியோ பார்த்துட்டு அதை அப்படியே பார்த்து எழுதலாம். சரியா? அப்படியே நோட்ஸ் எடுத்தாலே போதும். ஏன்னா இது வந்து நார்மலா எல்லாருமே கொடுக்குற கிளாஸ் மாதிரி இருக்காது. நீங்க நான் எழுத கூடயே சேர்ந்து எழுதலாம். அப்போ வந்து திருப்பி அதை படிக்கிறதுக்கு ரொம்பவே ஈஸியா இருக்கும். சரியா? சரி, இப்ப நான் ஆல்ரெடி சொன்னீங்க பாருங்க, இதுல என்ன எழுதி இருக்கணும் அதே தான் இதுலயும் இருக்கு. இங்க பாத்தீங்கன்னா தெரியும், வரலாற்றுக்கு முந்தைய காலம்னு இருக்கு. வார்த்தையை முதலாக உபயோகப்படுத்தியவர் ஜான் லப்பாக். அடுத்து இங்க பாருங்க 3 நிலை அமைப்பு தாம்சன், பழைய கற்காலம், இடைக்கற்காலம், புதிய கற்காலம், செப்பு காலம், இரும்பு காலம் எல்லாமே வந்து வரிசையா இருக்கு. தமிழ்லயே தான் இருக்கும், ஆங்கிலமே யூஸ் பண்ணியிருக்க மாட்டோம். இது வந்து ஃபுல்லா இங்கிலீஷ்ல இருக்கும், இது வந்து ஃபுல்லாவே தமிழ்ல இருக்கும். ஓகே, சரி. இப்ப இந்த பாலியோலித்திக் இருக்குல்ல, பாலியோலித்திக் அதாவது பழைய கற்காலம். இந்த பழைய கற்காலத்தை வந்து இன்னும் 3 பிரிக்கிறாங்க. என்ன அப்படின்னு பார்த்துட்டீங்கன்னா, கீழ் கற்காலம், பழைய கற்காலம் அதாவது லோயர் பாலியோலித்திக், அதுக்கப்புறம் இடை பழைய கற்காலம், அடுத்து மேல் பழைய கற்காலம் அப்படின்ட்டு பிரிப்பாங்க. லோயர் பாலியோலித்திக், மிடில் பாலியோலித்திக், அப்பர் பாலியோலித்திக் அப்படின்ட்டு இன்னும் பிரிக்கிறாங்க. சரி சரி, இப்போ வந்து நம்ம அடுத்தது பார்ப்போம். இப்போ இந்த பாலியோலித்திக் பார்க்கறதுக்கு முன்னாடி இது வந்து ப்ரீ ஹிஸ்டாரிக் பீரியட்ன்றது ஒரு ஓவர்வியூ. இதை பார்க்கறதுக்கு முன்னாடி வந்து பார்த்துட்டீங்கன்னா உங்களுக்கு ப்ரீ பாலியோலித்திக் அப்படின்னு ஒன்று இருக்கு. சரியா? என்ன அப்படின்னு பார்த்துட்டீங்கன்னா ப்ரீ பாலியோலித்திக் அப்படின்ட்டு, அதாவது இந்த வரலாற்றுக்கு அதாவது கற்காலத்துக்கும் முன்னாடி வந்து எந்த மாதிரி இருந்துச்சு அப்படின்ட்டு. என்னன்னா ப்ரீ பாலியோலித்திக். சரியா? ப்ரீனா முன்னாடி, பாலியோ அப்படின்னா கல்லு, பாலியோ அப்படின்னா பழசு, லித்திக்னா கல்லு. ஓகே, சரி. இப்ப ஃபர்ஸ்ட் நான் எழுத நீங்க கூடயே எழுதலாம். அது வந்து அப்படியே ஒரு ஹேண்ட் ரிட்டன் நோட்ஸ் மாதிரி இருக்கும். நான் எல்லாத்தையுமே தெளிவா எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு தான் போவேன். உங்களுக்கு தமிழ்லையும் டவுன்லோட் பண்ணிக்கலாம், இல்லை இங்கிலீஷ்லையும் டவுன்லோட் பண்ணி அதை பார்த்து வந்து நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, சரி. ப்ரீ பாலியோலித்திக் இதுல வந்து பார்த்துட்டீங்கன்னா ஃபர்ஸ்ட் இதுல வந்து முக்கியமா படிக்க வேண்டியது வந்து இந்த ஹேண்ட் ஆக்ஸ் அப்படின்ட்டு சொல்லுவாங்க. சரியா? அதாவது கை கோடாரி, ஹேண்ட் ஆக்ஸ் கை கோடாரி. இதை வந்து ஒரு இடத்துல வந்து கண்டுபிடிச்சிருக்கிறாங்க, டிஸ்கவர்.
கண்டுபிடித்தது யார்? டிஸ்கவர்டு பை ராபர்ட் ப்ரூஸ் ஃபுட். ராபர்ட் ப்ரூஸ் ஃபுட் அப்படின்றவர் தான் கண்டுபிடிச்சிருக்கிறார். எப்ப கண்டுபிடிச்சார் அப்படின்னா 1863 கண்டுபிடிச்சார். அப்ப டிஸ்கவர்ட்னு சொல்றோம். அப்ப எப்ப எங்க அட்டுன்னு போடுவேன். நல்லா தெரிஞ்சுக்கோங்க. நான் நிறைய பிளேஸ்ல வந்து அட் அப்படின்ட்டு போடுவோம். அட்டுனா வந்து என்ன அர்த்தம் அப்படின்னா பிளேஸ், இடம். ரைட்டா? சரி, எந்த இடத்துல வச்சு கண்டுபிடிச்சாருன்னா அத்திரம்பாக்கம். எந்த இடம்னா அத்திரம்பாக்கம். அத்திரம்பாக்கம் வந்து எங்க இருக்குன்னா சென்னை பக்கத்துல இருக்கு. சென்னை அப்படின்னு எழுதிக்கணும். ரைட்டா? இதுல இந்த அத்திரம்பாக்கம் இருக்குல்ல, அத்திரம்பாக்கம் வந்து அது வந்து என்ன பகுதி அப்படின்னா பழைய கற்காலம் தொடர்புடைய ஒரு பகுதி தான். அத்திரம்பாக்கம் வந்து பாலியோலித்திக் சைட். சைட்டுனா வந்து இடம். பழைய கற்காலம் பாலியோ அப்படின்னா பழைய, லித்திக் அப்படின்னா கல்லு. ரைட்டா? இதுல பாலியோலித்திக் சைட் பழைய கற்காலம் தொடர்புடைய ஒரு பகுதி. அடுத்து இந்த அத்திரம்பாக்கத்துல வந்து நிறைய எவிடன்ஸ் கிடைச்சிருக்கு. நிறைய ஆதாரங்கள் வந்து பார்த்துட்டீங்கன்னா இந்த அத்திரம்பாக்கத்துல கிடைச்சிருக்குது. அதுல வந்து பெஸ்ட் எக்ஸாம்பிள் தான் வந்து என்ன அப்படின்னா இந்த கைக்கோடாரி, ஹேண்ட் ஆக்ஸ். இந்த ஹேண்ட் ஆக்ஸ் வந்து எந்த ஒரு கனிமத்தால் ஆனது அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க அப்படின்னா அதுக்கான ஆன்சர் வந்து குவாட்சைட். அது வந்து பார்த்துட்டிங்கன்னா குவாட்சைட் அப்படின்ற ஒரு ஒரு மெட்டலால் ஆனது. எதான ஆனதுன்னா குவாட்சைட். குவாட்சைட்னா ஒரு கல், அந்த கல்லால் ஆகப்பட்டது குவாட்சைட். சரி, இந்த பழைய கற்காலத்துக்கு முன்னாடி எந்த ஒரு 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 நாகரிகமோ ஒரு கலாச்சாரமோ வந்து பார்த்துட்டீங்கன்னா நம்ம நிறைய கலாச்சாரத்தை பத்தி இந்த ஒரு வீடியோல பார்ப்போம். இதுல வந்து இந்த பழைய கற்காலத்துக்கு முன்னாடி எந்த மாதிரி ஒரு கலாச்சாரத்தை வந்து பயன்படுத்தினாங்க அப்படின்னா சப்பார் சாப்பிங் பெபிள் கலாச்சாரம். பெபிள்னா இந்த கூழாங்கல். ரைட்டா? சப்பார் சாப்பிங், இந்த கூழாங்கல் கலாச்சாரம் இதை வந்து பயன்படுத்தினாங்க. சரி, அப்ப இந்த கலாச்சாரத்துல வந்து பெபிள் அப்படின்ட்டு சொல்றோம். பெபிள்னா வந்து இந்த கூழாங்கல், சின்ன சின்ன கல்லா இருக்கும்ல அது. இதுல என்ன பண்ணாங்கன்னா பெபிள்ஸ் இருக்குல்ல, அந்த கூழாங்கல், அந்த பெபிள்ஸை வந்து என்னவா பயன்படுத்தினாங்க அப்படின்னா டூல்ஸ். அதை வந்து என்னவா பயன்படுத்தினாங்க அப்படின்னா நிறைய விஷயங்கள் வந்து பார்த்துட்டீங்கன்னா யூஸ் பண்றதுக்கு கருவிகள். இந்த கூழாங்கல்லை வந்து கருவிகளாக பயன்படுத்தினாங்க. ரைட்டா? அதை வந்து தெரிஞ்சுக்கோங்க. அதுக்கடுத்து இந்த சப்பார் சாப்பிங் பெபிள் கல்ச்சர் மாதிரியே இன்னொரு ஒரு கலாச்சாரமும் இருந்துச்சு. எந்த சைடு அப்படின்னு பார்த்துட்டீங்கன்னா, அதாவது இதெல்லாம் வந்து பழைய கற்காலத்துக்கு முன்னாடி கிடையாது, நார்மலா சொல்றேன். ஏன்னா இந்த கல்ச்சர் அப்படி கலாச்சாரம்னு பார்க்கறதுக்கு முன்னாடி நிறைய இடத்துல நிறைய கலாச்சாரம் இருந்துச்சு. கொஸ்டின் எப்படி கேட்பாங்கன்னா இப்ப சொவான் கலாச்சாரம், சொவான் கலாச்சாரம் அப்படின்றது வந்து எந்த இடத்துக்கு கூட தொடர்புடையது அப்படின்ற மாதிரி கேட்கறாங்கன்னா அட்டு பாகிஸ்தான் பகுதியில. சரியா? ஏன்னா பாகிஸ்தான் வந்து ஒரு பள்ளத்தாக்கு இருக்குது. என்ன பள்ளத்தாக்கு அப்படின்னா சுவான் பள்ளத்தாக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. வேலினா வந்து பள்ளத்தாக்கு. சுவான் பள்ளத்தாக்குல வந்து இந்த சுவான் கலாச்சாரத்தை வந்து பின்பற்றினார்கள் அப்படின்ட்டு. ஆனா வந்து இந்த பழைய கற்காலத்துக்கு முன்னாடிக்கும் இந்த சுவான் கலாச்சாரத்துக்கும் சம்மந்தம் இல்லை. ஜஸ்ட் வந்து இங்கே கலாச்சாரம் எழுதுனதுனால நான் அதை மென்ஷன் பண்ணியிருக்கேன். ரைட்டா? சரி, அடுத்து இப்ப வந்து பழைய கற்காலத்துக்கு முன்னாடி பார்த்தோம். இப்போ வந்து நம்ம பழைய கற்காலம் பார்க்கலாம். சரியா? இதுதான் வந்து இந்த மாதிரி கருவிகள் தான் பயன்படுத்தினாங்க. இது பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். இந்த இதை பாருங்க, இது எப்படி இருக்குன்னா நல்லா பெருசா இருக்கு. ஆனா திருப்பி அதை என்ன பண்றாங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமா உடைக்கிறாங்க. உடைச்சு அதை வந்து என்ன பண்றாங்கன்னா ஷார்ப் பண்றாங்க, நல்லா கூர்மையாக்குறாங்க. திருப்பி வந்து அதை ஒரு கத்தி மாதிரி ஆக்குறாங்க. திருப்பி அதுக்கப்புறம் வந்து பார்த்துட்டீங்கன்னா அதை இன்னுமே ஷார்ப் பண்றாங்க. ஏன்னா ஒரு பயன்பாட்டிற்கு ஏற்ற மாதிரி ஒரு காலம் போக 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 அது வந்து நிறைய பயன்பாடு ஆகிறது. ஓகே, சரி. இப்போ வந்து நம்ம எதை பத்தி பார்க்க போறோம்னா பழைய கற்காலம், பாலியோலித்திக் ஏஜ். பழைய கற்காலம் இப்ப ஆல்ரெடி சொன்னேன். பாலியோ, அப்புறம் திருப்பி இந்த லித்திக், கிரேக்க மொழியில. சரியா? ரெண்டுமே கிரேக்க மொழியில பாலியோ அப்படின்னா ஓல்டுன்னு அர்த்தம், லித்திக் அப்படின்னா
கல்லுன்னு அர்த்தம். சரியா? அப்ப ஏன் வந்து கல்லு அப்படின்னு பார்த்துட்டீங்கன்னா, அதே நேரத்துல இங்க ஒரு விஷயம் வந்து நான் எழுத மறந்துட்டேன். ஓகே. இங்க இந்த ஸ்டோன் ஏஜ் இருக்குல்ல, இந்த ப்ரீ ஹிஸ்டாரிக் பீரியட்ல வந்து இந்த ஸ்டோன் ஏஜ்ல வந்து எந்த மாதிரி டூல்ஸை வந்து பயன்படுத்தினாங்கன்னா, எலும்பு இருக்குல்ல, போன் போன் டூல்ஸ், எலும்புகளால் ஆகப்பட்ட கருவிகள். நிறைய விலங்குகள் இருக்கும், அதுக்கப்புறம் மனிதர்கள் இருப்பாங்க, அவங்களோட எலும்புகளால் ஆகப்பட்ட கருவிகளை வந்து நிறைய பயன்படுத்துறாங்க, அதையும் தெரிஞ்சுக்கோங்க. சரி, இப்ப ஸ்டோன். இப்ப ஏன் வந்து பார்த்துட்டீங்கன்னா இதுல ஸ்டோன் அப்படின்றது மெயினா ஏன் கற்காலம்னு சொல்றோம் அப்படின்னா, ஏன்னா இந்த கல்லால் ஆகப்பட்ட கருவிகளை தான் நிறைய பயன்படுத்துறாங்க, அதனாலதான் கற்காலம். இந்த டூல்ஸே வந்து இரண்டு விதமான டூல்ஸா பிரியுது. எப்படின்னு பார்த்துட்டீங்கன்னா, மேக்ரோ பெரிய டூல், பெரிய கருவிகள், அடுத்து மைக்ரோ சின்ன சின்ன கற்கருவிகள் அப்படின்ட்டு பிரிக்கிறாங்க. ரைட்டா? இப்ப நான் ஆல்ரெடி சொன்னேன், பழைய கற்காலத்தை வந்து எப்படி பிரிக்கிறாங்கன்னா லோயர், அப்பர், மிடில் அப்படின்ட்டு பிரிக்கிறாங்கன்ட்டு. இத ஏன் வந்து லோயர், அப்பர், மிடில்னு பிடிக்கிறாங்கன்னா, இங்க பாருங்க நான் தெளிவா சொல்றேன். இப்ப வந்து இங்க வந்து மனிதர்கள் வாழ்றாங்க. சரியா? இப்ப இங்க வந்து யூஸ் பண்ற கருவிகள் எல்லாமே வந்து இங்கதான் கிடக்கும். சரியா? கீழே மண்ணோட பதிஞ்சிருக்கும். திருப்பி அடுத்து வந்து பார்த்துட்டீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமா வந்து அது மண் அப்படின்றது உயரதான் செய்யும். நார்மலா வந்து இப்ப நம்ம ஒரு இடத்துல இருக்கிறோம் அப்படின்னா அது கொஞ்சம் கொஞ்சமா இந்த மண் மண் அதாவது நம்மளுடைய அந்த நிலப்பகுதி அப்படின்றது கொஞ்சம் கொஞ்சமா உயரும். திருப்பி இவங்க யூஸ் பண்ணது கீழே போயிடும். ஃபர்ஸ்ட் மனிதர்கள் யூஸ் பண்ணது வந்து கொஞ்சம் கொஞ்சமா பூமிக்கு அடியில போகும். அடுத்து வருவாங்க, அடுத்து யூஸ் பண்றது மேல இருக்கும். அதுக்கடுத்து திருப்பி வருவாங்க, அவங்க யூஸ் பண்றது வந்து பார்த்துட்டீங்கன்னா அதுக்கும் மேல இருக்கும், கொஞ்சம் கொஞ்சமா மேல இருக்கும். அடுத்து திருப்பி வருவாங்க, அதுக்கப்புறம் வந்து பார்த்துட்டீங்கன்னா யூஸ் பண்ணுவாங்க. அது எல்லாம் அந்த கருவிகள் எல்லாமே இங்க இருக்கும். அப்ப இருக்கிறதுலயே பழைய ரொம்ப 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 வருஷத்துக்கு முந்தைய ஆண்டுகள்ல யூஸ் பண்ண கருவிகள் எல்லாமே எங்க இருக்கும் அப்படின்னு பார்த்துட்டீங்கன்னா அது கீழே இருக்கும். சிம்பிளா வந்து இப்படி ஒண்ணு, இப்படி ஒண்ணு, இப்படி ஒண்ணு, இப்படி ஒண்ணு நிறைய இருக்குன்னு வச்சுக்கோங்க. முதல் மனிதர்கள் யூஸ் பண்றது வந்து இங்க இருக்கும், புதஞ்சிரும். அடுத்து வரவங்க வந்து இங்க இருக்கும் கருவிகள் எல்லாமே, அடுத்து இங்க இருக்கும். ஸோ அப்போ வந்து நம்ம ஆராய்ச்சியில ஈடுபடும் போது ஃபர்ஸ்ட் நம்மளுக்கு கிடைக்கிறது வந்து என்னவா இருக்கும்னா அப்பர், அடுத்து மிடில், அடுத்து லோயர். லோயர் தான் வந்து வயசு அதிகம் அப்படின்ட்டு தெரிஞ்சுக்கோங்க. ஓகே? சரி, இப்போ வந்து இதை நான் அடிச்சிடறேன், இது நம்மளுக்கு தேவையில்லை. உங்களுக்கு லோயர், மிடில், அப்பர் அப்படின்ட்டு தெரியுது. நான் ஃபர்ஸ்ட் வந்து நான் லோயர் எழுதுறேன். ஃபர்ஸ்ட் நான் இதை எழுதுறேன் அப்படின்னா லோயர், லோயர் பேலியோலித்திக். லோயர் பேலியோலித்திக்கை பொறுத்த வரைக்கும், அதாவது லோயர் அப்படின்றது கீழ். சரியா? லோயர் அப்படின்றது கீழ் பழைய கற்காலம் அப்படின்ட்டு. லோயரை பொறுத்த வரைக்கும் இங்க கல்லை தான் பயன்படுத்தினாங்க. கல்லை வந்து எதுக்கு பயன்படுத்தாங்க அப்படின்னா சாப்பிங், வெட்டுறதுக்கு. சாப்பிங் சாப்பிங் அப்படின்றது வந்து பார்த்துட்டீங்கன்னா நறுக்கிறது அப்படின்னு சொல்லுவாங்க. சாப்பிங். சரியா? சாப்பிங் அப்படின்றது நறுக்கிறது. ஸோ சின்ன சின்ன விஷயத்தை வந்து நறுக்கிறதுக்காக வந்து யூஸ் பண்ணாங்க. ஸோ இந்த ஒரு டைம் பீரியட்ல வந்து எந்த மனிதர்கள் இருந்தாங்க அப்படின்னா, நம்ம வந்து இப்ப ஹோமோசேப்பியன்ஸ், அதாவது நம்ம இருக்கோம் தெரியுமா, நம்ம வந்து ஹோமோசேப்பியன். ஆனா ஹோமோசேப்பியனுடைய முன்னாடி இருக்கிற ஆன்சஸ்டர்ஸ் அப்படின்ட்டு சொல்லுவாங்க. முன்னாடி இருக்கிற இந்த ஆன்சஸ்டர்ஸ், அதாவது முன்னோர்கள், ஹோமோசேப்பியன்ஸ். நம்ம வந்து ஹோமோசேப்பியன், நம்மளோட இனம் வந்து ஹோமோசேப்பியன். ஹோமோசேப்பியன்ஸினுடைய முன்னோர்கள் வந்து ஹோமோ எரக்டஸ் சொல்லுவாங்க. ஹோமோ எரக்டஸ்க்கு முன்னோர்கள் வந்து ஹோமோ ஹேபிலிஸ். ஹோமோ ஹேபிலிஸ். ஹோமோ ஹேபிலிஸும் ஹோமோ எரக்டஸ் இவங்களும் நம்ம வந்து நம்மளோட இனம் ஹோமோசேப்பியன். இந்த ஹோமோசேப்பியன்ஸோடைய முன்னோர்கள்லாம் வந்து இந்த ஒரு கால டைம்ல இருந்தாங்க. இவங்க வந்து எப்படிப்பட்ட மக்கள் அப்படின்னா நொமேடிக். நொமேடிக் அப்படின்றது வந்து மீனிங் என்னன்னா, ஒரு இடத்துல இருக்கவே மாட்டாங்க, அங்கே இங்கேயும் போய்கிட்டே இருப்பாங்க. நொமேடிக்னா நாடோடிகள். சரியா? வேற வேற இடத்துக்கு போய்கிட்டே இருப்பாங்க. இவங்களுடைய வேலைகளே என்ன அப்படின்னு பார்த்துட்டீங்கன்னா மெயின் வந்து ஹண்டிங், வேட்டையாடுறது. அடுத்தது வந்து பார்த்துட்டீங்கன்னா உணவை சேகரிக்கிறது, ஃபுட் கேதரிங். அவ்வளவுதான். இதுதான் வந்து இவங்களுடைய வேலையாகவே இருந்துச்சு. அதே நேரத்தில் இவங்களுக்கு வந்து அக்ரிகல்ச்சர் வந்து தெரியும். விவசாயம் தெரியுமா அப்படின்னு கேட்டா விவசாயம் இவங்களுக்கு தெரியாது. விவசாயம் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கிறது இவங்களுக்கு தெரியாது. ரைட்டா? இதை வந்து தெரிஞ்சுக்கணும். அடுத்தது இந்த கீழ் பழைய கற்காலத்தை கீழ் பழைய கற்காலம் தொடர்புடைய ஒரு சில பகுதிகளை வந்து நான் இப்ப எழுதுறேன். என்னெல்லாம் பார்த்துட்டீங்கன்னா சிங்கி தலாவ், அடுத்து
பிம்பேத்கா, அப்புறம் ஆதம்கார், அடுத்து லலித்பூர், பைஸ்ரா. இது வந்து படிக்கணுமான்னு கேட்டா அந்த அளவுக்கு வந்து இது எக்ஸாம்ல இம்பார்ட்டன்ட் கிடையாது. பட் ஆனா ஒரு 2 தடவை வாசிச்சு மட்டும் விடுங்க. ரைட்டா? நான் ஒரு சில இடங்களுக்கு எக்ஸ்ட்ரா டீடைல்ஸ் எழுதும், அது ரொம்ப முக்கியம். ரைட்டா? பைஸ்ரா, அடுத்து சிர்கி, சிர்கி நெவாசா, நெவாசா, அடுத்து ஹுன்ஸ்கை, ஹுன்ஸ்கை, அடுத்து எதியாப்பூர். ஹுன்ஸ்கை கூடயே வந்து எதையாப்பூர், அப்புறம் அத்திரம்பாக்கம், அத்திரம்பாக்கம். ரைட்டா? ஸோ இது எல்லாமே வந்து நான் இங்கே மேலே எழுதுகிறேன். சைட், சைட் அப்படின்றது இந்த லோயர் பேலியோலித்திக் கூட தொடர்புடைய பகுதிகள். சிங்கித்தாலா, பிம்பேத்கா, ஓகே. இப்போ இது எல்லாம் எந்த மாநிலத்தில் இருக்குன்னு கேட்பாங்க. கேள்விகள் எப்படி கேட்பாங்கன்னா, இந்த இப்போ அத்திரம்பாக்கம்னு கொடுத்துட்டு அத்திரம்பாக்கம் வந்து பழைய கற்காலத்தில், அதாவது கற்காலத்தில் வந்து எந்த கற்காலத்தோட தொடர்புடையது, பழைய கற்காலமா இடை கற்காலமா, அந்த மாதிரி கேட்பாங்க. அடுத்து அத்திரம்பாக்கம் எங்க இருக்குன்னு கேட்பாங்க. ரைட்டா? அந்த மாதிரி. சரி, சிங்கி தாலாவை பொறுத்த வரைக்கும் இது எங்க இருக்குன்னா ராஜஸ்தான், ராஜஸ்தான்ல இருக்கு. பிம்பேத்காவை பொறுத்த வரைக்கும் மத்திய பிரதேசம், ஆதம்காரும் மத்திய பிரதேசம், லலித்பூர் உத்தரப்பிரதேசம், பைஸ்ரா வந்து பீகார்ல இருக்கு, சிர்கி நவாசா மகாராஷ்டிரா பகுதி, அடுத்து ஹுன்ஸ்கை மற்றும் எடியாப்பூர் இந்த இரண்டுமே கர்நாடகா பகுதி, அடுத்து அத்திரம்பாக்கம் தமிழ்நாடு சென்னை பக்கத்துல இருக்கு. ஓகே. ஸோ இது எல்லாமே வந்து இந்த ஷார்ட் ஃபார்ம்ல எழுதுறது புரியும்னு நினைக்கிறேன், அதனால தான் நான் சொல்லிட்டு எழுதுறேன். ஓகே. அடுத்து இப்போ பழைய கற்காலம் பார்த்தாங்க. அதாவது பழைய கற்காலத்திலுமே கீழ் பழைய கற்காலம், இது வந்து இந்த ஒரு பகுதிகள் எல்லாமே கீழ் பழைய காலத்துக்கு கூட தொடர்புடையது தான். சரியா? நான் இப்போ வேணும் ஒரு ஆரோ மார்க் கூட நான் போட்டுக்கிறேன். கீழ் பழைய கற்காலத்துக்கு கூட தொடர்புடைய பகுதிகள். அடுத்து கீழ் பழைய கற்காலம்க்கு அப்புறம் இடை பழைய கற்காலம், என்னன்னா மிடில் ஸ்டோன் ஏஜ். மிடில் பேலியோலித்திக், மிடில் பேலியோலித்திக் ஏஜ், மிடில் பேலியோலித்திக். சரி, இப்ப இந்த மிடில் பேலியோலித்திக்கை பொறுத்த வரைக்கும் இவங்க வந்து யார் அப்படின்னு பார்த்துட்டீங்கன்னா இயர்லி ஹோமோசேப்பியன்ஸ். அதாவது நம்மளோட இனம் வந்து என்ன சொன்ன, ஹோமோசேப்பியன். அந்த ஹோமோசேப்பியன்ஸ் வந்து முதல்ல, அதாவது கொஞ்சம் டெவலப் ஆகிறதுக்கு முன்னாடி எப்படி இருந்தாங்கன்னா அவங்க தான் இயர்லி ஹோமோசேப்பியன்ஸ் அப்படின்ட்டு சொல்லுவாங்க. சரியா? ஆரம்ப காலத்தில் இருந்த ஹோமோசேப்பியன்ஸ் வந்து இந்த காலத்துல இடை பழைய கற்காலத்துல தான் இருந்தாங்க. அடுத்தது இவங்க வந்து பார்த்துட்டீங்கன்னா கொஞ்சம் நவீன மொழி யூஸ் பண்ண ஆரம்பிச்சாங்க. இப்ப இருக்கிற மாதிரி கிடையாது, ஆனா கீழ் பழைய கற்காலத்தை கம்பேர் பண்றப்ப கொஞ்சம் நவீன மொழியை யூஸ் பண்ண ஆரம்பிச்சாங்க. அடுத்து இன்கேஸ் வந்து யாராச்சும் இறந்து போனா அவங்கள வந்து புதைக்கிறப்ப வந்து நிறைய சடங்குகளும் இவங்க பண்ண ஆரம்பிச்சாங்க. ரிச்சுவல்ஸ்னா சடங்குகளும் பண்ண ஆரம்பிச்சாங்க. ரைட்டா? அதே நேரத்துல வந்து இவங்க வந்து டூல்ஸ், இவங்களுடைய கருவிகள் இருக்குல்ல, இவங்களுடைய கருவிகள் வந்து கொஞ்சம் கொஞ்சமா செதில்களா வந்து அவங்க செய்ய ஆரம்பிச்சாங்க. ஃபிளேக்ஸ்னா வந்து செதில்கள், கொஞ்சம் கொஞ்சமா செதில்களா வந்து ஆக்க ஆரம்பிச்சாங்க. ஏன்னா அப்பதான் வந்து இப்ப ஃபர்ஸ்ட் வந்து விலங்குகளை வேட்டையாடினாங்க, திருப்பி அதுக்கடுத்து அந்த விலங்குகளுடைய தோலை வந்து கிழிப்பதற்கு வந்து கல்லை வந்து இன்னும் கூர்மையாக்கணும். அப்ப வந்து கல்லை வந்து செதிலா மாத்தி அதை வந்து கூர்மையாக்குறாங்க ரொம்ப. ரைட்டா? கொஞ்சம் கொஞ்சமா டெவலப் ஆகிக்கிட்டே வராங்க. சரி, அடுத்து நான் இங்க எழுதுறேன் சைட்ஸ், நான் இதுல போடுறேன் சைட்ஸ். சைட்னா என்னது? இடங்கள். என்ன இடங்கள் அப்படின்னு பார்த்துட்டீங்கன்னா இந்த இடை பழைய கற்காலத்து கூட தொடர்புடைய ஒரு சில பகுதிகளை நான் எழுதுறேன். என்னெல்லாம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் தீதுவானா, அடுத்து புதா புஷ்கர், அப்புறம் ஹிரான் பள்ளத்தாக்கு, ஹிரான்
பள்ளத்தாக்கு. அடுத்து பொட்டுவார் பீடபூமி. பொட்டுவார் பீடபூமி. பீடபூமினா பிளாட்டியூன்னு அர்த்தம். பிளாட்டியூ. அடுத்து சங்கோ கொகைகள். சங்கோ கொகைகள். அடுத்து சிர்கி நவாசா. நான் இதுலயும் சொல்லியிருக்கேன், சிர்கி நவாசான்னு இங்கேயும் இருக்கு. அடுத்து இங்கேயும் சிர்கி நவாசா. அப்படின்னா என்னது, உங்களுக்கு பழைய கற்காலத்துல வந்து கீழ் மற்றும் இடை பழைய கற்காலம் வந்து ரெண்டுமே வந்து சிர்கி நவாசா தொடர்புடையதாக இருக்கு. சிர்கி நவாசா. அடுத்து கல்பி. அப்புறம் கல்பி. ஓகேயா? ஸோ இது எல்லாமே வந்து இடை பழைய கற்காலத்து கூட தொடர்புடைய ஒரு சில பகுதிகள். ஓகேயா? இது எந்தெந்த மாநிலத்தில் இருக்குது அப்படின்றத பார்க்கலாம். தீத்வானா அப்படின்றது வந்து ராஜஸ்தான்ல இருக்கு. புதா புஷ்கர் இதுவும் ராஜஸ்தான் தான். இதுவும் ராஜஸ்தான் தான். ஹிரான் பள்ளத்தாக்கு வந்து குஜராத். போட்டுவார் பீடபூமி வந்து எந்த நதிகளுக்கு இடையில் இருக்குது அப்படின்றதான் தெரிஞ்சுக்கணும். என்னன்னா சிந்து நதி பிட்வீன் இந்தஸ் அண்ட் ஜீலம். சிந்து நதிக்கும் ஜீலம் நதிக்கும், இது இரண்டுமே நதிகள், ரைட்டா? ஆர் போட்டு டாட் போடுறேன், ரிவர். ஸோ சிந்து நதிக்கும் ஜீலம் நதிக்கும் இடையில் இருக்கிறதான் பொட்டுவார் பீடபூமி. அடுத்து இந்த சங்கா குகைகள் வந்து பார்த்துட்டிங்கன்னா பாகிஸ்தான்ல இருக்குது. அடுத்து சிர்கி நவாசா அப்படின்றது நம்ம போன இதுலயே பார்த்தோம், எங்க இருக்குது அப்படின்னா மகாராஷ்டிரா சைட்ல இருக்கு. மகாராஷ்டிரா. கல்பி வந்து எங்க இருக்குன்னா உத்தரப்பிரதேசம். கல்பி உத்தரப்பிரதேசம். இந்த மகாராஷ்டிராவை பொறுத்த வரைக்கும் மகாராஷ்டிரால இன்னும் ஒரு பகுதி இருக்குது, சரியா? அதாவது இந்த இடை பழைய கற்காலம்ன்றது கிடையாது. அதனாலதான் இங்க வந்து ஒரு ஃபுல் ஸ்டாப் போட்டு நோட் அப்படின்ட்டு போட்டோம், சரியா? ஒரு ஃபுல் ஸ்டாப் போட்டு ரவுண்ட் போட்டு நான் எழுதுனேன் அப்படின்னா அது எல்லாமே அந்த ஒரு விஷயம்ன்றது கிடையாது. பட் அது தொடர்புடைய வேற ஒரு விஷயம், சரியா? மகாராஷ்டிரால ஒரு சைட் இருக்கு. மகாராஷ்டிரால ஒரு இடம். என்ன இடம் அப்படின்னா பாட்னே அப்படின்ற ஒரு இடம். பாட்னா கிடையாது, அதாவது பீகாருடைய தலைநகரம் கிடையாது. பாட்னே அப்படின்ற ஒரு இடம். இந்த பாட்னேல வந்து ஒரு ஆதாரம் கிடைச்சிருக்கு. பாட்னேல ஒரு ஆதாரம். என்ன ஆதாரம் அப்படின்றது வந்து பார்த்துட்டீங்கன்னா ஆஸ்ட்ரிச் முட்டைகள். அதாவது ஆஸ்ட்ரிச் முட்டைகளினுடைய ஓடுகள் கிடைச்சிருக்கு. ஆஸ்ட்ரிச்சுடைய முட்டையினுடைய ஓடுகள், ஷெல்ஸ் வந்து அதிகமா கிடைச்சிருக்குது, ரைட்டா? சரி, அப்போ வந்து பார்த்துட்டீங்கன்னா இது என்ன சொல்ல வருது அப்படின்னா, இந்தியாவில் ஐ போட்டு ரவுண்ட் போடுறேன். இந்தியாவில் வந்து இந்த பேலியோலித்திக் பழைய கற்காலத்துல ஆஸ்ட்ரிச்சுகள் நிறைய இருந்துச்சு அப்படின்றத சொல்ல வருது, ரைட்டா? ஸோ வந்து மகாராஷ்டிராவில் அதிகமாக கிடைச்சிருக்கு. ஆஸ்ட்ரிச் முட்டைகளினுடைய ஓடுகள் வந்து அதிகமாக கிடைச்சிருக்குது, ரைட்டா? ஸோ இதை வந்து தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஸோ இதுதான் வந்து பார்த்துட்டிங்கன்னா இடை பழைய கற்காலத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு சில ஏரியாஸ், ரைட்டா? இந்த இதில் வந்து இந்த பாகிஸ்தான் இருக்குல்ல, சங்கோ குகைகள் வந்து பாகிஸ்தான் போட்டிருக்கணும். இதுல வந்து பொட்டுவார் பீடபூமி சிந்து நதிக்கும் ஜீலம் நதிக்கும் இடையில், ரைட்டா? ஆர் போட்டு டாட் போட்டிருக்கேன், ஜீலம். இதுல வந்து இந்த சங்காவ் குகைகள் அப்படின்றது பாகிஸ்தான். என்ன பாகிஸ்தான் அப்படின்னா வடமேற்கு எல்லைப்புற பாகிஸ்தான், அதாவது நார்த் வெஸ்ட் ஃப்ரான்டையர் பாகிஸ்தான் அப்படின்னு சொல்லுவாங்க. இல்லைன்னா நார்த் வெஸ்ட் ஃப்ரான்டையர் ப்ரொவின்ஸ் ஆஃப் பாகிஸ்தான். வடபுற வடமேற்கு எல்லைப்புற மாகாணம் அப்படின்ட்டு பாகிஸ்தானினுடைய நார்த் வெஸ்ட் ஃப்ரான்டையர்னா எல்லை, ப்ராவின்ஸ் அப்படின்னா மாகாணம், ரைட்டா? நார்த் வெஸ்ட் ஃப்ரான்டையர் ப்ரோவின்ஸ் ஆஃப் பாகிஸ்தான், அதாவது வடமேற்கு எல்லைப்புற மாகாணம், பாகிஸ்தானினுடைய வடமேற்கு எல்லைப்புற மாகாணம். அங்கதான் சங்கோ குகைகள் இருக்கு. சரி, இது வந்து இடை பழைய கற்காலம். அடுத்து வந்து பார்த்துட்டீங்கன்னா மேல் பழைய கற்காலம். அடுத்தது வந்து என்ன அப்படின்னா அப்பர் Paleolithic, upper Paleolithic age. ரைட்டா? இதில் வந்து அப்பர்னா மேல், பேலியோனா பேலியோனா பழசு, லித்திக் அப்படின்னா வந்து கல், ஏஜ்னா காலம், ரைட்டா? சரி, இதுல வந்து இந்த அப்பர்ல வந்து பார்த்துட்டீங்கன்னா அங்க ஹோமோசேப்பியன்ஸ் எப்படி இருந்தாங்க, கொஞ்சம்
ஆரம்ப காலத்துல வந்து இருந்த ஹோமோசேப்பியன்ஸா இருந்தாங்க. இங்க வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் மாடர்ன் ஆகுறாங்க. அது நிறைய விஷயம் தெரிய வருது. மாடர்ன் மேன் யார், அப்ப இந்த மேன் அப்படின்னா யார் அப்படின்னு பார்த்துட்டீங்கன்னா இனம் தான், ஹோமோசேப்பியன்ஸ். ஹோமோசேப்பியன்ஸ் ரைட்டா. ஸோ கிட்டத்தட்ட வந்து இவங்க வந்து என்ன சொல்றாங்க அப்படின்னு பார்த்துட்டீங்கன்னா இங்க வந்து நிறைய டூல்ஸ், நிறைய கருவிகளை யூஸ் பண்றாங்க. நிறைய கருவிகளை யூஸ் பண்றாங்க. அப்ப இந்த கருவிகள் எல்லாமே வந்து எந்த மாதிரி யூஸ் பண்றாங்க, கொஞ்சம் ஷார்ப்பா, அதாவது ஃபார்ம் ஆஃப் பிளேடு, கொஞ்சம் கூர்மையாக வந்து அவங்களுடைய கருவிகள், இந்த கருவிகள் வந்து கொஞ்சம் கூர்மையா இருக்குது. அப்ப வந்து இந்த கருவிகள் வந்து எதுக்கெல்லாம் பயன்படுத்துறாங்க அப்படின்னா வேட்டையாடுவதற்கு, அடுத்து மீன் பிடிக்கிறதுக்கு, வேட்டையாடுவதற்கும் மீன் பிடிக்கிறதுக்கும் பயன்படுத்துறாங்க. அதுக்கடுத்து இந்த அதாவது பழைய கற்காலம் முடிவின் போது, அதாவது மேல் பழைய கற்காலம் வந்தாச்சு. அப்ப வந்து என்ன பண்றாங்க, குகைகள்ல நிறைய வரைபடங்கள் வரைகிறாங்க, நிறைய வரைய ஆரம்பிக்கிறாங்க. கேவ் ஆர்ட் நிறைய வரைய ஆரம்பிக்கிறாங்க. ரைட்டா. சரி, அடுத்தது பாருங்க. இப்போ வந்து பார்த்துட்டீங்கன்னா சைட்ஸ். சைட்ஸ்னா வந்து தொடர்புடைய இந்த மேல் பழைய கற்காலம் தொடர்புடைய ஒரு சில பகுதிகள் எதெல்லாம் அப்படின்னா ரோஹிரி மலைகள், ரோஹிரி மலைகள், சொப்பானி மாண்டோ, அடுத்து பாகோர், பைஸ்ரா, அடுத்து ஹவோரா மற்றும் கோவாய் பள்ளத்தாக்கு, அப்புறம் குர்னூல், அடுத்து முச்சட்லா. இது எல்லாமே ஆல்ரெடி எக்ஸாம்ஸ்ல கேட்டது. நேட்டா அது மட்டும் தான், எக்ஸாம்ஸ்ல எல்லாத்தையும் கேட்கலாம், ஒரு சில விஷயங்கள் கேட்கறாங்க, அது போக எக்ஸ்ட்ரா எழுதியிருக்கேன். நேட்டா சிந்தாமணு, அடுத்து காவி. ரைட்டா. இது எல்லாமே மேல் பழைய கற்காலம் தொடர்புடைய பகுதிகள். அதாவது இந்த பகுதிகள் வந்து பழைய கற்காலம் அந்த டைம்ல யூஸ் பண்ண ஒரு சில ஆதாரங்கள் வந்து இங்க கிடைச்சிருக்கு. ஸோ என்னென்ன பகுதிகள்னு பார்க்கலாம். ரோஹிரி மலைகள் வந்து சிந்து பகுதியில் இருக்கு. சிந்து பகுதி அப்படின்றது எது அப்படின்னா பாகிஸ்தான தான் சிந்து பகுதி அப்படின்ட்டு சொல்றாங்க. அடுத்து சொப்பானி மாண்டோ அப்படின்றது பெலான் பள்ளத்தாக்குல இருக்கு. பெலான் பள்ளத்தாக்கு, இந்த பெலான் பள்ளத்தாக்கு எங்க இருக்குன்னா உத்தரப்பிரதேசத்துல இருக்கு. ரைட்டா. அடுத்தது அதாவது பெலான் பள்ளத்தாக்கு அப்படின்றது ஒரு நதி பள்ளத்தாக்கு. இங்கே கூட எழுதுறேன், ஒரு ரிவர் வேலினா பள்ளத்தாக்கு, நதி பள்ளத்தாக்கு. பாகோர் அப்படின்றது வந்து எங்கன்னா மத்திய பிரதேசத்துல இருக்கு. பைஸ்ரா அப்படின்றது பீகார் பகுதியில இருக்கு. ஹவோரா அப்படின்றது மற்றும் கோவாய் பள்ளத்தாக்கு வந்து திருப்பூரா மாநிலத்துல இருக்கு. குர்னூல் அப்படின்றது ஆந்திர பிரதேஷ், முச்சட்லா ஆந்திர பிரதேஷ், சிண்டாமணு ஆந்திர பிரதேஷ், காவி ஆந்திர பிரதேஷ். இந்த நாலுமே வந்து ஆந்திர பிரதேஷ்ல தான் இருக்குது. இதுல இந்த பெலான் பள்ளத்தாக்கு இருக்குல்ல, பெலான் பள்ளத்தாக்கு நான் இங்க எழுதுறேன். பெலான் பள்ளத்தாக்குல இருந்து மேல ஒரு ஆரோ மார்க் போடுறேன். பெலான் பள்ளத்தாக்குல இருந்து மேல ஒரு ஆரோ மார்க். இந்த பெலான் பள்ளத்தாக்குல ஒரு விஷயம் கிடைச்சிருக்குது. என்ன அப்படின்னு பார்த்துட்டீங்கன்னா அரிசி இருக்கு தெரியுமா, அரிசியினுடைய ரொம்ப 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 பழைய ஆதாரம். சரியா, அதாவது என்ன சொல்லுவாங்கன்னா இயர்லியஸ்ட் எவிடன்ஸ் அப்படின்ட்டு. இயர்லியஸ்ட் எவிடன்ஸ், ஆரம்ப காலத்தினுடைய சான்று, அரிசியினுடைய சான்றுகள் வந்து எங்க கிடைச்சிருக்குன்னா இந்த பெலான் பள்ளத்தாக்குல தான் கிடைச்சிருக்கு. earliest evidence of rice. சரி, எல்லாம் கீழே கூட எழுதுறேன், இங்க எழுதுறேன். பெலான் வேலியில இருந்து ஒரு ஆரம்பர் போட்டு இங்க எழுதுறேன். என்னன்னா earliest evidence of rice, அதாவது அரிசி அப்படின்ற ஒண்ணு உருவாக்கி இருக்கோன்றதுக்காக ஆரம்ப காலத்தினுடைய சான்று வந்து எங்க கிடைச்சிருக்குன்னா இந்த பெலான் பள்ளத்தாக்குல தான் கிடைச்சிருக்கு. ஓகே, இது அப்பர் பேலியோலித்திக். அடுத்தது வந்து பார்த்துட்டீங்கன்னா அப்போ அவ்வளவுதான், நம்மளுக்கு பழைய கற்காலம் அப்படின்றது முடிஞ்சிருச்சு. அடுத்தது வந்து இடை கற்காலம், மீசோலித்திக் ஏஜ்.
இதுல மீசோன்றது இடை, லித்திக் அப்படின்னா கல்லு, ஏஜ்னா காலம். ரைட்டா? இப்ப பாருங்க, ஃபர்ஸ்ட் இந்த மீசோலித்திக், இந்த பழைய இடைக்கற்காலம் அப்படின்றது எதனோட முடியுது அப்படின்னா விவசாயம் ஆரம்பிக்கிறதோட முடியுது. ரைட்டா? விவசாயத்தை ஆரம்பிக்கிறாங்க, இந்த கற்காலம் வந்து முடியுது. ended with introduction of agriculture. ended with introduction of agriculture. விவசாயத்தை ஆரம்பிக்கிறப்ப இந்த ஒரு இடைக்கற்காலம் முடியுது. அதே நேரத்தில் இந்த இடைக்கற்காலத்துல தான் முதலாக என்ன பண்றாங்கன்னா விலங்குகளை, அதாவது கால்நடையா யூஸ் பண்றாங்க. சரியா? ஃபர்ஸ்ட் டைம் வந்து டொமஸ்டிகேஷன் ஆஃப் அனிமல்ஸ் அப்படின்ட்டு சொல்லுவாங்க. டொமஸ்டிகேஷன் ஆஃப் அனிமல்ஸ், விலங்குகளை வளர்ப்பது இந்த டைம்ல தான் ஆரம்பிக்கிறாங்க. ஃபர்ஸ்ட் வந்து வேட்டையாடுறாங்க, இப்ப வளர்க்க ஆரம்பிக்கிறாங்க. டொமஸ்டிகேஷன் ஆஃப் அனிமல்ஸ். அடுத்து இந்த இடைக்கற்காலத்துல வந்து அவங்களுடைய வேலைகள்லாம் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்துட்டீங்கன்னா வேட்டையாடுறாங்க. அடுத்து இந்த மாதிரி டொமஸ்டிகேஷன், அடுத்து விலங்குகளை வளர்க்குறாங்க, அதுக்கப்புறம் மீன் பிடிக்கிறாங்க. இதெல்லாம் முன்னாடி வந்து எப்படின்னா வேட்டையாடுறதுனா சும்மா ஒரு விலங்கு வந்துச்சுன்னா அவ்வளவுதான், அதை கொண்டுட்டு சாப்பிடுவாங்க, அவ்வளவுதான். ஆனா இப்ப இந்த டைம்ல வந்து என்ன பண்றாங்க, ஒரு பேட்டர்ன் கரெக்டா வந்து என்ன பண்றாங்கன்னா ஒரு செயல்முறையோடு பண்றாங்க. என்ன பண்றாங்கன்னா ஒரு முறையோடு வேட்டையாடுறாங்க, முறையோடு மீன் பிடிக்கிறாங்க. ரைட்டா? இங்க வந்து எதை பயன்படுத்துறாங்கன்னா, நான் ஆல்ரெடி சொன்னேன், லித்துனா என்னது? கல்லு. லித்துனா கல்லு, லித்திக்னா அதை ரெண்டும் ஒண்ணுதான். லித்திக் எல்லாம் ஒண்ணுதான். லித்துனா கல்லு. நான் அப்போ வந்து என்ன சொன்னேன், மைக்ரோன்ற இருக்கு, மேக்ரோன்றது இருக்கு அப்படின்னு சொன்னேன். இதுக்கு முன்னாடி வரைக்கும் எப்படி யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்கன்னா மேக்ரோ, பெரிய பெரிய கல்லா யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. இப்போ வந்து என்ன யூஸ் பண்றாங்கன்னா மைக்ரோ லித். இதுல வந்து மைக்ரோ அப்படின்றது சின்னது, லித் அப்படின்னா கல், ரொம்ப சின்ன கல். ஃபர்ஸ்ட் பெரிய கல் யூஸ் பண்றாங்க, இப்ப சின்ன கல். அப்ப சின்ன கல் மைக்ரோ அப்படின்னா எவ்வளவு சின்னது அப்படின்னா கிட்டத்தட்ட தோராயமா, நான் இந்த சிம்பிள் போடுவேன் அடிக்கடி. இது வந்து இந்த சிம்பிள் பேர் என்ன அப்படின்னா தோராயமா வந்து ஒரு சென்டிமீட்டர்ல இருந்து 3 சென்டிமீட்டர் வரைக்கும் இந்த கல் இருந்துச்சு. ரைட்டா? மைக்ரோ அப்படின்னா அவ்வளவு சின்னது. நம்ம ஒரு 3 சென்டிமீட்டர்னு வச்சுக்கலாம். சரியா? 3 சென்டிமீட்டர். இப்ப இந்த கல் வந்து எதால் ஆகுது, எந்த ஒரு கல்லால் ஆகப்பட்டது? ஏன்னா கல்லுனா நிறைய கல் இருக்கு. எந்த மாதிரி கல் அப்படின்னா சர்ட் அப்படின்ற ஒரு கல், சர்ட். அடுத்து சால்சிடோனி அப்படின்னு சொல்லுவாங்க அந்த கல்லு பேரு. அதாவது இதை வந்து கருவிகளா பயன்படுத்துறது இந்த சர்ட் அப்படின்னு ஒரு கல்லு, சால்சிடோனி அப்படின்ற ஒரு கல்லு, அகேட் அப்படின்ற ஒரு கல். இந்த மாதிரி நிறைய கல்லால பயன்படுத்தப்பட்டது. சரி, அப்போ அதுக்கு அடுத்து வந்து இந்த மைக்ரோலித், இந்த கருவிகள், இந்த ஒரு கல் எல்லாமே எந்த வடிவத்தில் இருந்துச்சு அப்படின்னா முக்கோண வடிவு. அதுக்கப்புறம் வந்து பார்த்துட்டீங்கன்னா ரோம்பஸ் அப்படின்ட்டு சொல்லுவாங்க. ரோம்பஸ் அப்படின்றது ரோம்பஸ் வடிவு. அதுக்கப்புறம் ட்ரெபீசியம் வடிவு. இந்த மாதிரி வடிவத்துலலாம் இந்த மைக்ரோலித் சின்ன சின்ன கல் வந்து இருந்துச்சு அப்படின்றத சொல்லியிருக்காங்க. அதுக்கடுத்து இவங்க யூஸ் பண்ண கருவிகள் எதால் ஆகப்பட்டது அப்படின்னா எலும்புகளால் ஆகப்பட்டது. அப்ப என்ன மாதிரி எலும்புகளால் ஆகப்பட்டது அப்படின்னா ஆன்ட்லர்னு சொல்லுவாங்க. ஆன்ட்லர் அப்படி ஃபர்ஸ்ட் எலும்பால் ஆகப்பட்டது, அதுக்கப்புறம் ஆன்ட்லர்னா கொம்பு. ஆன்ட்லர்னா என்ன அப்படின்னா கொம்பு. சோ எலும்புகளால் ஆகப்பட்ட, இப்போ விலங்கு இருக்குன்னா விலங்குகளின் எலும்புகளால் ஆகப்பட்ட கருவிகளும், அடுத்து கொம்புகளால் ஆகப்பட்ட கருவிகளும் யூஸ் பண்ணாங்க. அடுத்து இங்க வந்து பார்த்துட்டீங்கன்னா விவசாயத்தை ஆரம்பிக்கிறப்ப வந்து பார்த்துட்டீங்கன்னா இந்த ஒரு இடைக்கற்காலம் முடியுது அப்படின்னு பார்த்தோம். ஏன் இங்க வந்து விவசாயம் இருக்குது அப்படின்னு பார்த்துட்டீங்கன்னா இந்த விவசாயத்துக்கு ஏத்த பருவகாலம் வந்து இருந்துச்சு. சரியா? விவசாயத்திற்கு ஏத்த கிளைமேட் வந்து இங்க இருந்துச்சு, காலநிலை, ஃபேவரபிள் கிளைமேட் வந்து இருந்துச்சு. சரியா? விவசாயத்திற்கு ஏத்த மாதிரி காலநிலை இருந்துச்சு. ஸோ இது எல்லாமே மீசோலித்திக் ஏஜ். மீசோலித்திக் ஏஜ் தொடர்பான ஒரு சில பகுதிகளை பார்க்கலாம். ஓகே, நான் எழுதுறேன், கொஞ்சம் நிறையவே இருக்கும். ரைட்டா? சைட். சரியா? சைட்ஸ்.
எது கூட தொடர்புடையது அப்படின்னா மீசோலித்திக் இடை கற்காலம் தொடர்புடைய ஒரு சில பகுதிகள். சரி, எப்படி வச்சுக்கிறேன். ஓகே, சரி. ஃபர்ஸ்ட் வந்து பார்த்துட்டிங்கன்னா பைஸ்ரா, பைஸ்ரா அப்படின்னு ஒன்று. அதுக்கப்புறம் குச்சாய், குச்சாய். அடுத்து பீர்பன்பூர், பீர்பன்பூர். அடுத்து முச்சட்லா, சிண்டாமணு. நம்ம இதெல்லாம் போனதுலையும் பார்த்தோம். கௌரி இல்லைன்னா காவி, அப்புறம் கௌரி குண்டம். கௌரி குண்டம் பார்க்கல. கௌரி குண்டம். முச்சட்லான்றது வந்து உங்களுக்கு பழைய கற்காலம் பிளஸ் இடை கற்காலம் ரெண்டுத்தும் தொடர்புடைய ஒரு பகுதி தான். தென்மலை, தென்மலை. அடுத்தது வந்து மிர்சாப்பூர், மிர்சாப்பூர், மிர்சாப்பூர் ராக் ஷெல்டர்ஸ் அப்படின்ட்டு இடத்த சொல்லுவாங்க. மிர்சாப்பூர் ராக் ஷெல்டர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அது பாறை தங்குமிடம், பாறைகளால் ஆகப்பட்ட தங்குமிடம். மிர்சாப்பூர் ராக் ஷெல்டர்ஸ். அதுக்கப்புறம் வந்து தில்வாரா, பாகோர், கணேஷ்வர். ரைட்டா? சரி, இப்போ இதெல்லாம் எங்கே இருக்குன்றது பார்ப்போம். பைஸ்ரா, குச்சாய், பீர்பன்பூர். அதுக்கப்புறம் இது, இந்த இது, இது, இது. ஸோ இதெல்லாம் வந்து இடைக்கற்காலம் தொடர்புடைய ஒரு சில பகுதிகள். சரி, இதுல பைஸ்ரா, சரியா? பைஸ்ரா அப்படின்றது வந்து எங்க இருக்குது அப்படின்னா பீகார்ல. குச்சாய் அப்படின்றது ஒடிஷா. பீர்பன்பூர் மேற்கு வங்கம், வெஸ்ட் பெங்கால். முச்சட்லா, சிண்டாமணு, காவி, கௌரி குண்டம் எல்லாம் ஆந்திர பிரதேசம். தென்மலை அப்படின்றது கேரளா. மிர்சாப்பூர் மிர்சாப்பூர் பாறைகளால் மிர்சாப்பூர்ல வந்து பாறைகள் இருக்கக்கூடிய தங்குமிடம் வந்து உத்தரப்பிரதேசம். மிர்சாப்பூர் வந்து உத்தரப்பிரதேசம். தில்வாரா, பாகோர், கணேஷ்வர் எல்லாமே வந்து ராஜஸ்தான். எல்லாமே வந்து ராஜஸ்தான். ஓகே, சரி. இதுல வந்து இந்த பாகோர் அப்படின்ற இடம் இருக்குல்ல, இந்த பாகோர்ன்ற இடத்துல வந்து ஒரு விஷயம் ரொம்ப முக்கியம். பாகோர், பாகோர்ல என்ன முக்கியம் அப்படின்னா, இந்த பாகோர் அப்படின்றது வந்து கோத்தாரி அப்படின்ற ஒரு நதிக்கு பக்கத்துல இருக்கு. கோத்தாரி ரிவர், கோத்தாரி நதிக்கு பக்கத்துல இருக்கு. இன்னொன்னு, இந்த பாகோர்ல வந்து எதனுடைய ஆதாரங்கள் வந்து கிடைச்சிருக்குன்னா கால்நடை வளர்ப்புகளுக்கான ஆதாரம் வந்து இங்க கிடைச்சிருக்கு. எவிடன்ஸ் ஆஃப் டொமஸ்டிகேஷன், எவிடன்ஸ் ஆஃப் டொமஸ்டிகேஷன், கால்நடை வளர்ப்புக்கான ஆதாரம் வந்து இந்த பாகோர்ல வந்து கிடைச்சிருக்குது அப்படின்ட்டு சொல்லப்படுது. ஓகே, அடுத்தது வேற என்ன பகுதிகள் அப்படின்னா, இங்க எழுதுறேன். லங்கு நாஜ், லங்கு நாஜ். அடுத்து அக்காஜ், அக்காஜ், வல்லாசனா. அடுத்து ஹிர்பூரா, ஹிர்பூரா, பூரா. அடுத்து அமராப்பூர். அடுத்து தெவ்னி மோரி, தெவ்னி மோரி. அப்புறம் தேக் வாடியோ, தேக் வாட்லோ, தார்சன். நான் ஆல்ரெடி சொன்னேன், நீங்கள் எல்லாத்தையும் படிக்கணுன்றது கிடையாது. பட் ஆனால் நிறைய புக்கை ரெஃபர் பண்ணி தான் நான் இது எல்லாமே எழுதுகிறேன். அதாவது நிறைய ஸ்டாண்டர்டான புக்ஸை ரெஃபர் பண்ணி தான் இது எழுதுகிறேன். எக்ஸாமில் வரத்துக்கான சான்ஸ் ரொம்ப கம்மி தான். ஜஸ்ட் ஒரு ரீட் மட்டும் பண்ணி விடுங்க. இது வந்து எங்கே, இந்த இடம் எல்லாமே எங்கே இருக்குதுன்னா குஜராத் மாநிலத்தில். இந்த இடம் எல்லாமே எங்கே இருக்குது அப்படின்னா குஜராத்தில் இருக்குது. அடுத்தது உத்தரப்பிரதேசத்தில் ஒரு சில பகுதிகள் இருக்குது. உத்தரப்பிரதேசத்தில் இருக்கக்கூடிய பகுதிகள் வந்து என்னெல்லாம்னா மொர்கானா, மொர்கானா. அடுத்து லேக்காகியா, லேக்காகியா. அடுத்து பாகாய் கோர், பாகாய் கோர்.
அப்புறம் சாஹாய், நாகர், சாஹாய், நாகர், ராய், மகாதாகா, மகாதாகா, தம்தமா, சொப்பானி மாண்டோ. சொப்பானி மாண்டோ ரொம்ப ரொம்ப முக்கியம். சரிங்க, ஒரு இது மாதிரி போடுறேன், டிக் கூட போட்டுக்கிறேன். சொப்பானி மாண்டோ, சொப்பானி மாண்டோ. அடுத்து பைதா புட் புரிஹுவா. பைதா இங்கே கீழே எழுதுறேன், புட் புரிஹ்வா. ஸோ இந்த இடங்கள் எல்லாமே வந்து எங்க இருக்குன்னா உத்தரப்பிரதேசம், உத்தரப்பிரதேஷ், யூபி, உத்தரப்பிரதேஷ்ல இருக்கு. ரைட்டா? அடுத்தது கடைசியா மத்திய பிரதேசத்துல ஒரு சில பகுதிகள் இருக்கு. மத்திய பிரதேசத்துல எல்லாமே ரொம்ப ரொம்ப முக்கியம் தான். என்னெல்லாம்னா ஃபர்ஸ்ட் பஞ்ச் மர்ஹி, பஞ்ச் மர்ஹி. அடுத்து ஆதம்கா, ஆதம்கார், புத்லி காரார், புத்லி காரார், பிம்பேத்கா, பிம்பேத்கா. அடுத்து பாகோர், ககாரியா, ககாரியா. சரியா? இந்த பகுதிகள் எல்லாமே வந்து எங்க இருக்குது அப்படின்னா உங்களுக்கு மத்திய பிரதேசத்துல இருக்கு. இது எல்லாமே மத்திய பிரதேஷ். மத்திய பிரதேசல எல்லா பகுதியும் முக்கியம்தான். ரைட்டா? சரி, இப்ப மத்திய பிரதேசத்துல இன்னொரு பகுதி இருக்குது, நான் இங்க எழுதுறேன், கொஞ்சம் ஜூம் பண்ணிக்கிறேன். மத்திய பிரதேசத்துல இன்னொரு பகுதி இருக்கு, என்னன்னா ஹந்தோரா அப்படின்னு ஒரு பகுதி இருக்கு. ஹந்தோரா, சரியா? ஹந்தோரா அப்படின்ற ஒரு சைட், இந்த ஹந்தோரான்ற பகுதி இருக்கு. இந்த ஹந்தோரால வந்து என்ன முக்கியம் அப்படின்னு பார்த்துட்டீங்கன்னா, இந்த ஹந்தோரால வந்து ஒரு எவிடன்ஸ் கிடைச்சிருக்கு, ஒரு ஆதாரம். ஹந்தோரால ஒரு ஆதாரம் கிடைச்சிருக்கு. என்ன ஆதாரம் அப்படின்னா, நான் ஆல்ரெடி சொன்னேன், ஹோமோ சேப்பியன்ஸ். நம்ம வந்து ஹோமோ சேப்பியன் இனம். ஹோமோ சேப்பியனுடைய முன்னோர்கள் வந்து ஹோமோ எரக்டஸ். ஹோமோ எரக்டஸ். அந்த ஹோமோ எரக்டஸனுடைய மண்டை ஓடு வந்து எங்க கிடைச்சிருக்குன்னா ஹந்தோரா, மத்திய பிரதேசத்துல இருக்க ஹந்தோரா அப்படின்ற இடத்துல வந்து இந்த ஹோமோ எரக்டஸினுடைய மண்டை ஓடு வந்து கிடைச்சிருக்குது. இந்த ஹோமோ எரக்டஸ் வந்து ஹோமோ எரக்டஸ். இந்த ஹோமோ எரக்டஸ் வந்து யாரு அப்படின்னா ஆன்செஸ்டர்ஸ் ஆஃப் ஹோமோசேப்பியன், நம்மளுடைய முன்னோர்கள் தான். ஹோமோசேப்பியன்ஸுடைய முன்னோர்கள் தான் ஹோமோ எரக்டஸ். இதுல இந்த ஹோமோ எரக்டஸ் இருக்கு, இந்த ஹோமோ எரக்டஸ் ஸ்கல் இருக்கு தெரியுமா, மண்டையோடு. இதை வந்து என்னன்னு சொல்றாங்க, இந்த மண்டையோடை வந்து என்னன்னு சொல்றாங்க அப்படின்னா நோனஸ், ஏ கே போட்டு ஏ போடுற நோனஸ். அதாவது என்ன சொல்றாங்க, நோனஸ் அப்படின்னா வந்து நர்மதா ஃபாசில் அப்படின்ட்டு சொல்றாங்க. இதை வந்து என்னன்னு சொல்றாங்கன்னா நர்மதா ஃபாசில் அப்படின்ட்டு. ஃபாசில் அப்படின்றது படிமம், சரியா? படிமம், படிமம், நர்மதா ஃபாசில் அப்படின்ட்டு சொல்றாங்க. ஏன்னா நர்மதா நதிக்கு பக்கத்துல இருந்திருக்குது அது, ஓகேயா? அதான். ஸோ அதனாலதான் வந்து பார்த்தீங்கன்னா நர்மதா ஃபாசில் அப்படின்ட்டு சொல்றாங்க. இது வந்து இந்த ஹோமோ எரக்டஸ் ஸ்கல், ஹோமோ எரக்டஸ் அப்படின்றதெல்லாம் எந்த ஒரு காலத்துக்குள்ள சேர்ந்ததுன்னா பிளைஸ்டோசின் காலம் அப்படின்ட்டு சொல்லுவாங்க. அது வந்து ஹிஸ்டரியில வந்து ரொம்ப தனியா இருக்கும், அதெல்லாம் வந்து ரொம்ப அந்த காலத்தெல்லாம் படிக்க வேண்டாம், ஜஸ்ட் தெரிஞ்சுக்கோங்க. இந்த ஹோமோ எரக்டஸ் அப்படின்றவங்க வந்து எந்த காலத்தை சேர்ந்தவங்க அப்படின்னா பிளைஸ்டோசின் காலம். பிளைஸ்டோ, இது மட்டும் தெரிஞ்சுக்கோங்க, மொத்தம் ரொம்ப டெப்தா போய் படிக்க வேண்டாம். பிளைஸ்டோசின் காலத்தை சேர்ந்தவர்கள், சரியா? ஸோ இது வந்து முக்கியம் மத்திய பிரதேசத்தை பொறுத்த வரைக்கும். ஹந்தோரா, ரைட்டா? ஹந்தோரா. அதுக்கப்புறம் வந்து இந்த ஆதம்கார் இருக்குல்ல, ஆதம்கார். ஆதம்கார்லயுமே ஒரு விஷயம் வந்து படிக்கணும். என்ன படிக்கணும் அப்படின்னா, நான் மேல எழுதுறேன். ஆதம்காரை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு விலங்குகளை வந்து நான் ஆல்ரெடி சொன்னேன், ரைஸ், அரிசியை பொறுத்த வரைக்கும் வந்து இருக்கிறதுலே வந்து ரொம்ப ஆரம்ப காலத்தில் வந்து மிக மிக ஆரம்ப காலத்தில் வந்து அரிசியை வந்து உபயோகித்தவர்கள் வந்து பெலான் பள்ளத்தாக்குல இருந்தாங்கன்றதை நம்ம ஃபர்ஸ்ட் பார்த்தோம். அதே நேரத்தில் வந்து பார்த்துட்டீங்கன்னா விலங்குகளை வந்து கால்நடையாக யூஸ் பண்ணது ரொம்ப ரொம்ப ஃபர்ஸ்ட் விலங்குகளை கால்நடைகளாக யூஸ் பண்ணது வந்து ஆதம்கார்ல தான் யூஸ் பண்ணாங்க அப்படின்னு பார்த்தோம். இருக்குது, ஓகே? இயர்லியஸ்ட்னா ரொம்ப ரொம்ப மிக ஆரம்ப காலத்துல இயர்லியஸ்ட் எவிடன்ஸ் நம்மளுக்கு ஃபர்ஸ்ட் கிடைச்சது விலங்குகளை
கால்நடைகளாக பயன்படுத்தினார்கள் அப்படின்ட்டு முதலாக கிடைக்கப்பட்ட ஆதாரங்கள் வந்து எங்க கிடைச்சதுன்னா இந்த ஆதம்கார்ல தான், மத்திய பிரதேசத்துல இருக்க ஆதம்கார்ல தான் கிடைச்சிருக்குது. ஓகே, அடுத்தது இந்த பிம்பேத்கா அப்படின்றது குகைகள், பிம்பேத்கா குகை அப்படின்ற ஒண்ணு இருக்குது. ஸோ இங்க எழுதுறேன், இங்க பிம்பேத்காவை பொறுத்த வரைக்கும் இங்க ஆரோ மார்க் போட்டு எழுதுறேன். பிம்பேத்கா குகைகளை பொறுத்த வரைக்கும் இந்த யுனெஸ்கோ இருக்குல்ல, யுனெஸ்கோ பத்தி நான் ஆல்ரெடி நிறைய டைம் உங்களுக்கு கரண்ட் அஃபேர்ஸ்ல சொல்லி இருக்கிறேன். யுனெஸ்கோ அப்படின்றது வந்து யுனைடெட் நேஷன் எஜுகேஷனல் சயின்டிபிக் கல்ச்சரல் ஆர்கனைசேஷன். நம்ம அந்த அளவுக்கு டெப்தா இதுக்குள்ள போக வேண்டாம், நான் அடுத்தடுத்து யுனெஸ்கோ பத்தி சொல்றப்ப நான் சொல்லிக்கிறேன். ஓகே, யுனெஸ்கோனுடைய உலக பாரம்பரிய சின்னம், உலக பாரம்பரிய தளம் அப்படின்ட்டு அவங்க வந்து அங்கீகாரம் கொடுப்பாங்க. இந்த பிம்பேத்கா குகைகளுக்கு எப்ப அங்கீகாரம் கொடுத்தாங்கன்னா 2003 பிம்பேத்கா பக்கத்துல. அதே மாதிரி பிம்பேத்கா அதாவது பிம்பேத்காவுக்கு யுனெஸ்கோ உலக பாரம்பரிய தளம்னு 2003 கொடுத்தாங்க. அடுத்து பிம்பேத்காவுக்கு பக்கத்திலேயே வந்து ரத்தபாணி விலங்குகள் சரணாலயம் இருக்குது. பக்கத்துல வந்து என்ன இருக்குதுன்னா ரத்தபாணி வைல்டு லைஃப் சாங்சுரி, வனவிலங்கு சரணாலயம் இருக்கு. வைல்ட் லைஃப் சாங்சுரி இருக்கு, ரைட்டா, பிம்பேத்காவை பொறுத்த வரைக்கும். ஸோ இதுதான் வந்து பார்த்துட்டீங்கன்னா முக்கியமானது இடைக்கற்காலத்தை பொறுத்த வரைக்கும். அடுத்து இந்த இடைக்கற்காலத்துல வந்து வேற என்ன யூஸ் பண்றாங்க அப்படின்னா மெகாலித் அப்படின்ற ஒண்ணு வந்து பார்த்துட்டீங்கன்னா யூஸ் பண்றாங்க. என்ன யூஸ் பண்றாங்கன்னா மெகாலித். இந்த இதுல வந்து எது யூஸ் பண்ண ஃபர்ஸ்ட் வந்து மைக்ரோலித் யூஸ் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. இப்போ வந்து பார்த்துட்டீங்கன்னா மெகாலித் வந்து கொஞ்சம் ஃபேமஸ் ஆகுது. மெகாலித் ஃபர்ஸ்ட் யூஸ் பண்ணாங்க, மெகாலித்னா பெரிய கல், அவ்வளவுதான். மெகாலித் அப்படின்றது ஓகே, மெகாலித் அப்படின்றது பெரிய கல்லு ஃபர்ஸ்டே யூஸ் பண்ணாங்க. ஆனா அந்த மெகாலித்தை வச்சே வந்து நிறைய இந்த புதைக்க ஆரம்பிக்கிறாங்க. ஒருத்தவங்க புதைச்சி அவங்களுடைய நினைவா வந்து மேல கல்லை வந்து ஃபிக்ஸ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க கொஞ்சமா. ஓகே, இதுல பாத்தீங்கன்னா நான் இதுல சைட்லயே எழுதுறேன், கிரீன் கலர்ல போடுறேன். அதாவது மெகா லிட்ஸ் அப்படின்ற ஒண்ணு. இதுல மெகான்றது வந்து என்னது, லார்ஜ், பெருசு. லித் அப்படின்றது என்னது, ஸ்டோன், கல். ஸோ பெரிய கல் வந்து வேற, அதாவது சிம்பிளா இது வந்து லார்ஜ் ஸ்டோன் தான். ஓகே, லார்ஜ் ஸ்டோன். இந்த லார்ஜ் ஸ்டோன் சரியா, மெகாலித்ன்றது சிம்பிளா வந்து என்னன்னா லார்ஜ் ஸ்டோன், பெரிய கல். இந்த பெரிய கல்லை வந்து எதுக்கு பயன்படுத்துறாங்க, எந்த இடத்துல பயன்படுத்துறாங்கன்னா புதைவிடம், பரியல் சைட், புதைவிடத்துல பயன்படுத்துறாங்க. அப்படி இல்லைன்னா ஒருத்தருடைய நினைவாக வந்து அந்த கல்லை வந்து வைக்கிறதுக்கு பயன்படுத்துறாங்க. கமமரேட்டிவ் ஸ்டோன், கமமரேட்டிவ் அப்படின்னா ஒருத்தரை நினைவு கூறும் வகையில் வந்து அந்த கல்லை வந்து வைக்கிறாங்க. கமமரேட்டிவ் சைட், அந்த இடத்துல வந்து அந்த கல்லை வந்து வைக்கிறாங்க, பெரிய கல்லை. இந்த மெகாலித்துன்னு இருக்குல்ல, இந்த மெகாலித்து தொடர்பா பெரிய பெரிய கல்லு, இந்த கற்காலத்துல வந்து பெரிய பெரிய கல்லெல்லாம் எந்த பகுதிகளில் கிடைச்சிருக்குது அப்படின்னு பார்த்துட்டீங்கன்னா கர்நாடகா பகுதி, தமிழ்நாடு பகுதி, கேரளாவில், மகாராஷ்டிராவிலலாம் வந்து இந்த பெரிய கல்லெல்லாம் கிடைச்சிருக்குது, ரைட்டா. ஸோ இந்த கல்லை வந்து நிலைநிறுத்துறது, எரெக்ஷன், நிலைநிறுத்தி வைக்கிற இந்த ஒரு சடங்கு வந்து எந்த ஒரு வருஷத்துக்கு முன்ன எப்போ ஆரம்பிச்சதுன்னா கிட்டத்தட்ட தோராயமா, ஸோ இது வந்து தோராயமா இந்த சிம்பிள் 3000 வருஷத்துக்கு முன்னாடியே ஆரம்பிச்சிருச்சு. 3000 வருஷத்துக்கு முன்னாடியே இந்த மாதிரி கல்லை வந்து நிலைநிறுத்தி ஒருத்தவங்களை புதைச்சி அவங்களுடைய நினைவுக்கு பதிலா இந்த ஒரு நினைவா வந்து இந்த பெரிய பெரிய கல்லெல்லாம் வைக்கிற ஒரு சடங்கு வந்து பார்த்துட்டீங்கன்னா 3000 வருஷத்துக்கு முன்னாடியே ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னு சொல்றாங்க. ஸோ அப்ப பழைய கற்காலம் பார்த்தாச்சு, இடைக்கற்காலம் பார்த்தாச்சு. இப்ப அடுத்து வந்து பார்த்துட்டீங்கன்னா புதிய கற்காலம், நியோ லித்திக் ஏஜ். கடைசி வந்து இதுதான். சரி, இந்த நியோலித்திக் ஏஜ்ல வந்து பார்த்துட்டீங்கன்னா என்னெல்லாம் ஆகுதுன்னா விவசாயம் அப்படின்ற ஒண்ணு ஃபேமஸ் ஆகுது. ஃபர்ஸ்ட் இடைக்கற்காலம் முடியிறப்ப விவசாயம் வந்துச்சு. ஆனா அது வந்து பார்த்துட்டீங்கன்னா ஃபேமஸ் ஆனது வந்து எப்பன்னா இப்பதான் அக்ரிகல்ச்சர் ஃபேமஸ் ஆகுது. அதுக்கு அடுத்து வந்து பார்த்துட்டீங்கன்னா பாட்ரி, நிறைய மண் பானைகள் வந்து, ஏன்னா விவசாயம் ஃபேமஸ் ஆகுதுன்னா விவசாயத்தினுடைய உற்பத்திகளை எல்லாம் சேமித்து வைக்கிறதுக்கு பானைகள் தான் வந்து வேணும். ஸோ அப்போ பாட்ரி, இந்த மண் பானைகள் வந்து நிறைய செய்ய ஆரம்பிக்கிறாங்க. ஸோ அப்போ நம்ம விவசாயம் அப்படின்ட்டு பார்க்குறப்ப வந்து, ஸோ இது வந்து ஓகே, விவசாயம் அப்படின்னு பார்க்குறப்ப எந்த மாதிரி இதெல்லாம் வந்து யூஸ் பண்றாங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் ராகி வந்து எல்லாருக்குமே தெரியும். அதுக்கப்புறம் வந்து பார்த்துட்டீங்கன்னா ஹார்ஸ் கிராம் அப்படின்ட்டு சொல்றாங்க. ஹார்ஸ் கிராம் அது ஒரு தானியம் தான், கொள்ளு, ஹார்ஸ் கிராம். அடுத்து வந்து அரிசி,
அதுக்கப்புறம் வந்து இங்க எழுதுறேன் கோதுமை, அதுக்கப்புறம் பார்லி, அதுக்கப்புறம் வந்து பார்த்துட்டிங்கன்னா பார்லி. ஸோ இந்த மாதிரி வந்து பார்த்துட்டிங்கன்னா நிறைய ஆஹ், அதாவது வார் கோதுமை அப்படின்னு சொல்லுவாங்க பார்லினா. ஸோ இந்த மாதிரி நிறைய பயிர்களை வந்து நட்டு அது விவசாயம் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஸோ அப்போ பாட்ரி, இந்த பாட்டரியை பொறுத்த வரைக்கும் வந்து எப்படி யூஸ் பண்றாங்க, எப்படி வந்து ரெடி பண்றாங்கன்னா கையிலேயே ரெடி பண்றாங்க. பானைகள் எல்லாம் கையாலேயே ரெடி பண்றாங்க. அப்ப கையால எப்படி ரெடி பண்ணுவாங்கன்னா அந்த சக்கரம் இருக்கு தெரியுமா, சுத்த 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 அது பானையை ரெடி பண்றதுக்கு அந்த சக்கரத்தை வந்து நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம். சரியா, சக்கரத்தை வந்து பாத்துட்டீங்கன்னா ஆதாரமா பானையை செய்யற சக்கரத்தை கண்டுபிடிச்சிருக்காங்க. ரைட்டா, சரி. அது போக வேற என்ன விஷயம், இந்த வீல் அப்படின்ட்டு பாக்குறப்ப நம்மளுக்கு வந்து இன்னொரு வீல் இருக்குல்ல, நம்ம வந்து வண்டிகளுக்கு எல்லாம் யூஸ் பண்ணுவோம் தெரியுமா, வெஹிக்கல்ஸ்க்கு, அந்த வீலையும் கண்டுபிடிச்சிருக்காங்க. இந்த வீல் வேற, இது வந்து பாட்ரி பானை கூட தொடர்புடைய வீல். அது போக நான் இங்க ஆல்சோன்னு போட்டு எழுதுறேன். ஆல்சோ சக்கரத்தையுமே கண்டுபிடிச்சிருக்கிறாங்க. சோ அந்த சக்கரத்தை வந்து எதால செஞ்சிருக்கிறாங்க அப்படின்னா உட்டு, சரியா, மரக்கட்டையால வந்து செஞ்சிருக்கிறாங்க. ஓகேயா. சோ இந்த சக்கரத்தை வந்து எப்ப கண்டுபிடிச்சாங்க அப்படின்னா இன்வென்ஷன், எப்பொழுது கண்டுபிடித்தார்கள் அப்படின்னா லேட் நியோலித்திக் ஏஜ். அதாவது லேட் நியோலித்திக் ஏஜ் அப்படின்னா என்னன்னா இந்த புதிய கற்காலம் முடியிறப்ப வந்து பார்த்துட்டீங்கன்னா இந்த ஒரு சக்கரத்தை கண்டுபிடிக்கிறாங்க. ரைட்டா, சரி, இது தெரிஞ்சுக்கோங்க. அடுத்தது வந்து வேற என்ன முக்கியம் அப்படின்னா, ஸோ இதுக்கு முன்னாடி வரைக்கும் வந்து மனிதர்கள் வந்து நாடோடிகளா இருந்தாங்க. ஆனா இப்ப வந்து என்ன பண்றாங்கன்னா ஒரு இடத்துல வந்து பெர்மனண்டா தங்க ஆரம்பிச்சிட்டாங்க. நிரந்தரமாக ஒரு இடத்துல வந்து தங்க ஆரம்பிச்சிட்டாங்க, பெர்மனன்ட் செட்டில்மெண்ட். ரைட்டா, ஸோ அப்போ பெர்மனன்ட் செட்டில்மெண்ட் ஆட்டோமேட்டிக்கா என்ன அர்த்தம் அப்படின்னு பார்த்துட்டீங்கன்னா பிகினிங் ஆஃப் ஃபர்ஸ்ட் ஹியூமன் சிவிலைசேஷன் அப்படின்ட்டு சொல்லுவாங்க. அதாவது மனித நாகரிகத்தினுடைய தொடக்கம் வந்து இங்க இருந்து ஆரம்பிக்குது. பிகினிங் ஆஃப் பிகினிங் ஆஃப் ஃபர்ஸ்ட் ஹியூமன் சிவிலைசேஷன், மனித நாகரிகத்தினுடைய தொடக்கம் அப்படின்றது இங்க இருந்து ஆரம்பிக்குது. அதுக்கடுத்து அதே நேரத்தில் முதல் டைம் வந்து ஆர்டிபிஷியலா, சரியா, முதல் டைம் வந்து என்ன பண்றாங்கன்னா செயற்கை முறையில வந்து உணவையெல்லாம் பயன்படுத்த உணவெல்லாம் சாப்பிட ஆரம்பிக்கிறாங்க. ஆர்டிபிஷியல் ஃபர்ஸ்ட் டைம் வந்து செயற்கை முறையில உணவை வந்து சாப்பிட ஆரம்பிக்கிறாங்க. அதே நேரத்தில் இங்க வந்து கால்நடை வளர்ப்பு இருக்குதா அப்படின்னு கேட்டா கண்டிப்பா இருக்குது. கால்நடை வளர்ப்பு இருக்குது. என்ன மாதிரி அப்படின்னா ஆடு, செம்பரி ஆடு, இந்த மாதிரி விலங்குகளை எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கால்நடையா பயன்படுத்துறாங்க. அதுக்கடுத்து இங்க வந்து கருவிகள் யூஸ் பண்றாங்க. இங்க கருவிகளை வந்து என்னன்ட்டு சொல்றாங்கன்னா செல்ட் அப்படின்னு சொல்றாங்க. இங்க யூஸ் பண்ற கருவிகளை செல்ட் அப்படின்ட்டு சொல்றாங்க. இங்க வந்து இந்த ஆடு செம்மறி ஆடெல்லாம் எதுக்கு பயன்படுத்துறாங்க அப்படின்னு பார்த்துட்டீங்கன்னா ஃபர்ஸ்ட் விவசாயத்திற்கு பயன்படுத்துறாங்க, அக்ரிகல்ச்சர். அடுத்தது வந்து டிரான்ஸ்போர்ட்டேஷனுக்கும் பயன்படுத்துறாங்க. அடுத்து வந்து எதுக்கு பயன்படுத்துறாங்கன்னா டிரான்ஸ்போர்ட்டேஷன், போக்குவரத்துக்கும் பயன்படுத்துறாங்க. இந்த விலங்குகள் எல்லாத்தையும் கொஞ்சம் கொஞ்சமா அவங்க டெவலப் ஆகிக்கிட்டே வராங்க. ஓகே, ஸோ இதை தெரிஞ்சுக்கோங்க. அதுக்கடுத்து வந்து இந்த காட்டன், பருத்தி அப்படின்றது வந்து இங்க வந்து புதுசா கிடைக்குது. பருத்தி, பருத்தியுமே உங்களுக்கு கிடைச்சிருக்குது, எவிடன்ஸ் ஆதாரங்களா கிடைச்சிருக்கு. அந்த பருத்தியை வச்சு அவங்க வந்து என்ன பண்றாங்கன்னா நெசவு பண்றாங்க, நெசவு தொழில ஈடுபடுறாங்க, வீவிங். சரியா, வீவிங். அதுக்கப்புறம் வந்து இந்த ஸ்பின்னிங் சொல்லுவாங்கல்ல, ஸ்பின்னிங் மில்லு, இந்த துணியெல்லாம் செய்யறதுக்கு ஸ்பின்னிங், ஸ்பின்னிங் ஆஃப் காட்டன் அப்படின்ட்டு மென்ஷன் பண்ணுவாங்க. ஸோ அது இல்லை நெசவு தொழில். அதுக்கப்புறம் வந்து பார்த்துட்டிங்கன்னா இந்த மாதிரி நிறைய விஷயத்துல பருத்தி நூற்பு அப்படின்னு சொல்லுவாங்க. இதெல்லாம் வந்து பயன்படுத்துறாங்க பருத்தியை வச்சு. ஸோ அப்போ ஆக மொத்தத்தில் நமக்கு என்ன தெரிய வருது அப்படின்னா உங்களுடைய வாழ்க்கை முறை புதுசா மாறிக்கிட்டு இருக்கு. நியூ வே ஆஃப் லைஃப், நியூ வே ஆஃப் லைஃப், அவங்களுடைய வாழ்க்கை முறை புதுசா மாறுது. ரைட்டா, சரி. இப்ப அடுத்த கேள்வி, அடுத்தது வந்து பார்த்துட்டீங்கன்னா என்னன்னா சைட். அடுத்தது சைட். சைட்ன்றது என்னது, இவங்க சம்பந்தப்பட்ட, அதாவது புதிய கற்காலம் தொடர்புடைய ஒரு சில பகுதிகள். சொப்பானி மாண்டோ, நான் ஆல்ரெடி சொன்ன சொப்பானி மாண்டோ ரொம்ப ரொம்ப முக்கியம் அப்படின்ட்டு. சொப்பானி மாண்டோ. அடுத்தது வந்து என்னன்னா பெலான் பள்ளத்தாக்கு, இல்ல பெலான் மட்டும் எழுதிக்கோங்க, பெலான்
அதுக்கப்புறம் வந்து கோல் திஹ்வா, கோல் திஹ்வா. அடுத்து பச்சோன், PACHON, பச்சோ. ரைட்டா. அடுத்து மெஹகார், கார். அடுத்து இந்திரி, இந்திரி. இதுல இந்த இடம் எல்லாமே எங்க இருக்குது அப்படின்னா விந்தியா மலைத்தொடருக்கும் கங்கா பள்ளத்தாக்குக்கும் இடையில் இருக்கு. அதாவது விந்தியா கங்கா பள்ளத்தாக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. விந்தியா கங்கா பள்ளத்தாக்கு. இந்த மாநிலம் அப்படின்றதெல்லாம் கிடையாது. ஸோ இந்த பள்ளத்தாக்குகள்ல அமைந்திருக்குது. அடுத்தது வந்து பார்த்துட்டீங்கன்னா புர்சா ஹோம், அடுத்து பதாத்தல், பேகாகுண்டு, பேகாகுண்டு, குஃப்க்ரால், ஹரி, பரி, கோம், பம்பூர், பம்பூர். இது அனைத்தும் எங்கு அமைந்திருக்குது அப்படின்னா காஷ்மீர் பள்ளத்தாக்குல. காஷ்மீர் பள்ளத்தாக்கு. அடுத்தது வந்து உத்தனூர், உத்தனூர், ராம்புவான், ராம் புவான், பல்வாயா, பல்வாயா, நாகார்ஜுன கோண்டா, நாகார்ஜுன கோண்டா. இது அனைத்தும் எங்கு அமைந்திருக்குது அப்படின்னா ஆந்திர பிரதேசம், ஆந்திர பிரதேசம். அடுத்தது மெஹரகார். இதுவும் ஒண்ணு கிடையாது. இது வந்து மஹகார். சரியா. இது வந்து மெஹரகார், மெஹரகார். மெஹரகாரை பொறுத்த வரைக்கும் மெஹரகார் வந்து எங்க அமைந்திருக்குது அப்படின்னா பலுக்கிஸ்தான், பலுக்கிஸ்தான். சரியா. சரி. இப்ப இன்னும் கொஞ்சம் வந்து டெப்தா எதுக்கெல்லாம் பார்க்கணுமோ அதெல்லாம் பார்ப்போம். இப்ப இந்த மெஹரகார் இருக்குல்ல, மெஹரகாரை பொறுத்த வரைக்கும் மெஹரகாரை டிஸ்கவர் பண்ணது, மெஹரகார் அப்படின்ற ஒரு பகுதியை கண்டுபிடித்தது யார் அப்படின்றது ஒரு டைம் கேட்டிருக்கிறாங்க. எப்ப கண்டுபிடிச்சார் அப்படின்னா 1974 கண்டுபிடிச்சது யார் அப்படின்னா ஜீன் மற்றும் கேத்ரின் அப்படின்ற 2 பேர் கண்டுபிடிச்சிருக்காங்க. ஜீன் மற்றும் கேத்ரின் அப்படின்ற 2 பேர். இந்த இதுல வந்து பார்த்துட்டீங்கன்னா பலுக்கிஸ்தான் இருக்குல்ல, இந்த பலுக்கிஸ்தான் வந்து எந்த கணவாய்க்கு பக்கத்துல இருக்குன்னா போலான் கணவாய் பக்கத்துல, நியர் போலான் பாஸ். பாஸ்னா கணவாய், போலான் கணவாய்க்கு பக்கத்துல இருக்கு. எங்க இருக்குன்னா பாகிஸ்தான், வந்து எங்கன்னா பாகிஸ்தான். அடுத்து வேற என்ன முக்கியம் அப்படின்னா இந்த புர்சாஹோம், ரொம்ப 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 முக்கியமான ஒரு பகுதி. இந்த புர்சாஹோம்ல வந்து என்ன கண்டுபிடிச்சிருக்காங்கன்னா புதைவிடங்கள் நிறைய கண்டுபிடிச்சிருக்காங்க. புர்சாஹோம்ல நிறைய பிட் டுவெல்லிங்ஸ், பிட் டுவெல்லிங்னா நிறைய புதைவிடங்கள் வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. இங்கே போடுற எவிடன்ஸ், எவிடன்ஸ், பிட் டுவெல்லிங்ஸ், புதைவிடங்கள். அடுத்தது வந்து ஒரு பரியல் சைட் வந்து பிட் டுவெல்லிங்ஸ் அப்படின்றது நிறைய குழி. சரியா. அது நிறைய விஷயத்துக்கு வந்து பார்த்துட்டீங்கன்னா யூஸ் பண்ணி வச்சிருப்பாங்க. குழி குடியிருப்பு அப்படின்னு சொல்லுவாங்க. உங்களுக்கு பிட் டுவெல்லிங் அப்படின்னா குழி குடியிருப்பு. அதுக்கப்புறம் அங்க வந்து நிறைய ஒரு பரியல் அப்படின்றது புதைவிடம். அது ஒரு புதைவிடத்துல வந்து புதைச்சதுல வந்து என்ன புதைச்சிருக்காங்கன்னா ஒரு 5 நாய் மற்றும் ஒரு கொம்பு அதை சேர்த்து புதைச்சிருக்கிறாங்க. ஆண்ட்லர்ஸ் ஹார்ன். சரியா. என்ன சொல்றாங்கன்னா ஆண்ட்லர் ஹார்ன், இந்த எல்லாத்தையும் சேர்த்து ஒரு இடத்துல வந்து புதைச்சு வச்சிருக்கிறாங்க. ஒரு செகண்ட். ஆண்ட்லர்ஸ் ஹார்ன். சரியா. 5 நாய் ஒரு கொம்பை வந்து சேர்த்து இந்த புர்சாஹோம்ல வந்து புதைச்சிருக்காங்க. அதுக்கு வந்து நம்மளுக்கு ஆதாரங்களும் கிடைச்சிருக்குது. ஓகே. அதுக்கடுத்து வேற என்ன முக்கியம் அப்படின்னா இந்த கொல்திஹுவா. கொல்திஹுவாவை பொறுத்த வரைக்கும் என்ன முக்கியம்னா கொல்திஹுவா வந்து கரெக்டா எக்ஸாக்டா எந்த பிளேஸ்ல இருக்குன்னா உத்தரப்பிரதேசம். கொல்திஹுவா எங்க இருக்குன்னா உத்தரப்பிரதேசத்துல இருக்கு. இங்க வந்து அரிசிக்கான ஆதாரங்கள் வந்து கிடைச்சிருக்குது. அதுக்கப்புறம் வந்து எலும்பு துண்டுகள்,
எலும்பு துண்டுகளினுடைய ஆதாரங்கள் வந்து இங்கே கிடைச்சிருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அரிசி மற்றும் கோதுமையினுடைய ஆதாரங்களும் இந்த கோல்திஹ்வா அப்படின்ற இடத்துல வந்து கிடைச்சிருக்கு. ஓகே, ஸோ இதெல்லாம் வந்து தெரிஞ்சுக்கோங்க. இது வந்து கொஞ்சம் முக்கியமானது. ரைட்டு. நெக்ஸ்ட், இந்த மெஹர்காரை பொறுத்த வரைக்கும் ஒரு விஷயம் நான் சொல்றேன். மெஹர்காரை பொறுத்த வரைக்கும் இது வந்து ஒரு நியாலித்திக் சைட். அதை நம்ம பார்த்தோம். எங்க இருக்குன்னா பலுக்கிஸ்தான் பாகிஸ்தான்ல இருக்கு அப்படின்றதையுமே நம்ம பார்த்தோம். நியாலித்திக் சைட்ல வந்து ஒரு விஷயம் தொடர்புடையது இந்த செல்ட் அப்படின்ற ஒரு விஷயம். செல்ட், இதையும் வந்து தெரிஞ்சு வச்சுக்கோங்க. செல்ட்ன்றது ஒரு டூல். செல்ட்னா என்னன்னா சிம்பிளா வந்து நல்லா கூர்மையாக்கப்பட்ட ஒரு கல், அவ்வளவுதான். பாலிஷ்டு ஸ்டோன், அதுதான் செல்ட். ரைட்டா, இது வந்து தெரிஞ்சுக்கோங்க. நெக்ஸ்ட், வேற இதுக்கு அடுத்துதான் வந்து என்ன காலம், நியோலித்திக் அடுத்துதான் என்ன காலம் வருது அப்படின்னா வந்து சால்கோலித்திக் அப்படின்ற ஒரு காலமே வருது. சால்கோலித்திக்னா காப்பர், செப்பு காலம். சால்கோலித்திக் ஏஜ். இதுல வந்து சால்கோ அப்படின்றது காப்பர், லித்திக் அப்படின்னா ஸ்டோன். சரியா, செப்பு கற்காலம் அப்படின்னு சொல்லுவாங்க, அல்லது செப்பு காலம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இங்க வந்து அதிகமா வந்து எதை பயன்படுத்தினாங்க அப்படின்னா செம்பு, அதை தான் வந்து பயன்படுத்தினாங்க. ஸோ இந்த செப்பு காலம் கூட தொடர்புடைய ஒரு கலாச்சாரம் தான் வந்து என்ன அப்படின்னா ஜார்வே கலாச்சாரம். இந்த ஜார்வே கலாச்சாரம் வந்து அதிகமா வந்து எந்த இடத்துல காணப்பட்டுச்சுன்னா மகாராஷ்டிரா பகுதிகளில் தான். ரைட்டா, இந்த ஜார்வே கல்ச்சருக்கு வந்து இன்னொரு பெயர் இருக்கு. ஏகேஎன் போடுறேன், இன்னொரு பெயர், அதாவது ஆல்சோ நோனஸ் என்னன்னா மால்வா கல்ச்சர், மால்வா கலாச்சாரம் அப்படின்ற ஒரு பெயரும் இருக்குது. சரியா, மகாராஷ்டிரா. ஸோ இந்த மகாராஷ்டிரால வந்து பார்த்துட்டீங்கன்னா ஒரு சைட் இருக்கு, ஒரு இடம். அந்த இடத்தினுடைய பெயர் வந்து என்னன்னா இனம் காவோனை பொறுத்த வரைக்கும் ஒரு விஷயம் வந்து ரொம்ப முக்கியம். இனம் காவோன் வந்து கோட் அப்படின்ற நதிக்கு பக்கத்துல இருக்கு, கோட் ரிவருக்கு பக்கத்துல இருக்கு. அடுத்து இந்த இனம் காவோன்ல வந்து ஒரு புதைவிடத்தை கண்டுபிடிச்சிருக்காங்க, ஒரு புதைச்ச இடத்தை கண்டுபிடிச்சிருக்காங்க. அங்க வந்து ஒரு 35 வயசு மனிதன் வந்து புதைஞ்சிருந்ததா ஆதாரம் கிடைச்சிருக்கு. 35 years old man, 35 வயது உடைய மனிதன் வந்து புதைச்ச இடத்த வந்து இனம்காவுன்ல கண்டுபிடிச்சிருக்காங்க. இனம்காவுன் எங்க இருக்குதுன்னா மகாராஷ்டிரால இருக்குது. ஓகே, மகாராஷ்டிரால இருக்கு இனம்காவுன். அடுத்தது, இந்த சால்கோலித்திக் தொடர்புடைய ஒரு சைட்டு, இந்த சால்கோலித்திக் செப்பு கற்காலம் தொடர்புடைய ஒரு பகுதி வந்து என்னன்னா கிலுண்ட் நாகரிகம்னு தனியாவே இருக்கு, கிலுண்ட் சிவிலைசேஷன். ரைட்டா, இந்த கிலுண்ட் அப்படின்றது பக்கத்துல ஒரு நதி ஓடுது. அந்த நதியினுடைய பெயர் முக்கியம், பனாஸ் அப்படின்ற ஒரு நதி, கிலுண்ட். ரைட்டா, சரி. இந்த கிலுண்ட் நாகரிகம் இருக்கு தெரியுமா, இந்த கிலுண்ட் நாகரிகத்திலேயே வந்து இன்னொரு இதையும் பிராக்டிஸ் பண்ணாங்க. கிலுண்ட் நாகரிகம் மாதிரியே தான் வந்து இந்த கிலுண்ட் நாகரிகத்துல ஒரு கலாச்சாரத்தை வந்து பிராக்டிஸ் பண்ணாங்க. என்ன கலாச்சாரம்னா அஹார் பனாஸ் கலாச்சாரம். இந்த அஹார் பனாஸ் கலாச்சாரம் வந்து எங்க பிராக்டிஸ் பண்ணாங்கன்னா ராஜஸ்தான்ல. அப்ப கிலுண்ட் நாகரிகம் எந்த பகுதி தொடர்புடையதுன்னா ராஜஸ்தான் பகுதியை தொடர்புடையது. ரைட்டா, இதெல்லாம் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட், அதுக்கப்புறம் வந்து பார்த்துட்டீங்கன்னா இந்த காப்பருக்கு அடுத்து நல்லா தெரிஞ்சுக்கோங்க, இந்த காப்பர் இருக்குல்ல, காப்பர் தான் வந்து மனிதனால் யூஸ் பண்ணப்பட்ட முதல் உலோகம். சரியா, மனிதனால் யூஸ் பண்ணப்பட்ட முதல் ஃபர்ஸ்ட் மெட்டல் டு பி யூஸ்டு பை மேன் வந்து என்ன அப்படின்னு பார்த்துட்டீங்கன்னா அது காப்பர் தான். ஃபர்ஸ்ட் மெட்டல் எது அப்படின்னா காப்பர் தான். அதுக்கு ஷார்ட்கட் வந்து என்ன அப்படின்னா சிபிஐ. மனிதனால் யூஸ் பண்ணப்பட்டது ஃபர்ஸ்ட் வந்து என்னன்னா காப்பர். சரியா, செம்பு, அடுத்து வெண்கலம், அடுத்து இரும்பு, காப்பர், பிரான்ஸ், அயன். ஃபர்ஸ்ட் வந்து மனிதன் யூஸ் பண்ணப்பட்டது அது செம்பு தான், காப்பர் தான். சரி, இதுக்கு அடுத்துதான் வந்து என்ன காலம் வரும் அப்படின்னா அயன் ஏஜ். பிரான்ஸ் ஏஜ் வரும், அது சின்னதுதான். ஆனா அதுக்கு அடுத்த வந்து அயன் ஏஜ் அப்படின்றது ஒரு ரொம்ப முக்கியம். அயன் ஏஜை பொறுத்த வரைக்கும் இந்த அயன் ஏஜ் வந்து எந்த காலத்து கூட தொடர்புடையது, அசோசியேட்டட் வித் பிற்கால வேத காலத்தோட தொடர்புடையது, லேட்டர் வேதிக் ஏஜ் கூட தொடர்புடையது.
ஏன்னா லேட்டர் வேதிக் ஏஜ் வந்து ஒரு 1000 ஆண்டுகளுக்கு முன்பிலிருந்து கிமு 600 ஆண்டுகளுக்கு முன்பு வரை 1000 to 600 பிசி. ரைட்டா? இந்த இரும்பு காலத்தின் போது நிறைய பெரிய பெரிய நகரங்கள் வந்து வர ஆரம்பிச்சது. எஸ்டாப்ளிஷ்மெண்ட் ஆஃப் லார்ஜ் சிட்டிஸ், பெரிய நகரங்கள் வந்து கொஞ்சம் கொஞ்சமா உருவாக ஆரம்பிச்சது. ரைட்டா? எங்க அப்படின்னு பார்த்துட்டீங்கன்னா இந்த இரும்பு காலத்தின் போது. அடுத்தது வந்து இங்க வந்து பானைகள் எப்படி கிடைக்குது? பாட்ரி வந்து எந்த கலர்ல கிடைக்குது அப்படின்னா பெயிண்ட் பண்ணியிருக்கிறாங்க. என்ன கலர்ல அப்படின்னா சாம்பல் நிறத்துல, பெயிண்டட் கிரேவேர் அப்படின்னு சொல்லுவாங்க. சாம்பல் நிற பானைகள் வந்து கண்டெடுக்கப்பட்டுச்சு. எங்க அப்படின்னா இந்த இரும்பு காலத்துல. ஓகே. அடுத்தது வந்து இந்த இரும்பு காலம் தொடர்புடைய ஒரு சில பகுதிகள், சைட் என்னெல்லாம் அப்படின்னு பார்த்துட்டீங்கன்னா நிறைய பகுதிகள் இருக்கு. அதுல முக்கியமானது மட்டும் எழுதுறேன். அஹி சத்ரா, அப்புறம் ஹஸ்தினாபூர், அப்புறம் மதுரா, ஸ்ரவஸ்தி, அப்புறம் கம்பில்யா, அதுக்கு அடுத்து வந்து தெக்வாடா. ஸோ இதெல்லாம் வந்து ஒரு சில முக்கியமான பகுதிகளாக இருக்குது. ரைட்டா? ஸோ இதுல வந்து பார்த்துட்டீங்கன்னா எக்ஸாம்ல வந்து ஒரு டைம் கேட்டது வந்து இந்த தெக்வாடா அப்படின்ற பகுதி வந்து எங்க இருக்குது அப்படின்றத கேட்டிருந்தாங்க. இந்த தெக்வாடா பகுதி வந்து எங்க இருக்குன்னா மகாராஷ்டிரால இருக்கு. எந்த நதியின் கரையோரம் வந்து அமைந்திருக்குதுன்னா தாப்பி ரிவர். சரியா? தாப்பி ரிவர். ஸோ இதை வந்து தெரிஞ்சுக்குவோம். ஓகே. நெக்ஸ்ட் இதுல வந்து நம்ம இந்த ஜார்வேன்றது பார்த்தோம்ல, இதுல ஜார்வேயை பொறுத்த வரைக்கும் ஜார்வே வந்து ஏன் வந்து இந்த கலாச்சாரத்துக்கு ஜார்வேன்றது வச்சாங்கன்னா, ஏன்னா மகாராஷ்டிராவுக்கு பக்கத்துல வந்து ஜார்வேன்ற ஒரு இடமே இருந்துச்சு. இந்த ஜார்வேக்கு பக்கத்துல ஒரு நதி இருந்துச்சு. அந்த நதியின் பேர் பிரவாரா நதி. எந்த நதியினுடைய கிளை நதி அப்படின்னா கோதாவரி நதியினுடைய கிளை நதியாக இருந்துச்சு. கோதாவரி நதியினுடைய கிளை நதியாக இந்த பிரவார நதி இருந்துச்சு. ரைட்டா? அதனாலதான் ஜார்வே அப்படின்ற ஒரு பேர். சரியா? நெக்ஸ்ட் அடுத்தது வந்து பார்த்துட்டீங்கன்னா நம்மளுக்கு இந்த அயன் ஏஜ், இரும்பு காலம் தொடர்புடையதாகவே இன்னொரு ஒரு கேள்வியும் கேட்டிருப்பாங்க. என்ன அப்படின்னு பார்த்துட்டீங்கன்னா ஒரு பில்லர் இருக்கு, ஒரு தூண். என்ன தூண் அப்படின்னா மெஹரௌலி அயன் பில்லர். மெஹரௌலி இரும்பு தூண். இது ஏன் வந்து இதுல எழுதுறேன் அப்படின்னு பார்த்துட்டீங்கன்னா உங்களுக்கு இது வந்து ப்ரீ ஹிஸ்டாரிக் பீரியட்ல வராது. பட் ஆனா இந்த மெஹரௌலி இரும்பு தூண் வந்து இரும்பு காலத்து கூட தொடர்புடையதா அப்படின்னு கேட்பாங்க. அது கிடையவே கிடையாது. இரும்பு காலம் கூட தொடர்புடையது அல்ல. இந்த மெஹரௌலி இரும்பு தூண் வந்து எங்க இருக்குது அப்படின்றது வந்து பார்த்துட்டீங்கன்னா குதுப் காம்ப்ளெக்ஸ்ல இருக்கு. குதுப் காம்ப்ளெக்ஸ். சரியா? இந்த குதுப் காம்ப்ளெக்ஸ் வந்து எங்க இருக்குது அப்படின்னா மெஹரௌலியில இருக்கு. மெஹரௌலி எங்க இருக்குது அப்படின்னா டெல்லியில இருக்குது. ரைட்டா? இது கிட்டத்தட்ட வந்து ஒரு 23 அடி உடையது. 23 அடி உயரமுடையது. இப்ப இது இரும்பு காலம் இல்லை அப்படின்னா அப்ப வேற யாருடைய காலத்தின் போது வந்தது அப்படின்னா 2ஆம் சந்திரகுப்தருடைய காலத்தில் வந்தது. 2ஆம் சந்திரகுப்தாவின் காலத்தினுடைய வந்தது. 2ஆம் சந்திரகுப்தாவின் காலம் வந்து 375 ஏடியிலிருந்து 415 ஏடி வரைக்கும். சரியா? 2ஆம் சந்திரகுப்தா. ரைட்டா? ஸோ இதெல்லாம் வந்து தெரிஞ்சு வச்சுக்கோங்க. இதெல்லாம் வந்து ஒரு சில முக்கியமான விஷயங்கள். அடுத்தது வந்து பார்த்துட்டீங்கன்னா தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஒரு சில முக்கியமான வரலாற்று, அதாவது இந்த கற்காலம் தொடர்புடைய ஒரு சில பகுதிகள் வந்து எதெல்லாம் அப்படின்னா ஆதிச்சநல்லூர், அப்புறம் வந்து அத்திரம்பாக்கம், பையம்பள்ளி எல்லாமே. இதுல ஆதிச்சநல்லூர் வந்து எங்க இருக்குதுன்னா தூத்துக்குடி மாவட்டத்துல. அத்திரம்பாக்கம் வந்து சென்னைக்கு பக்கத்துல. பையம்பள்ளி வந்து எங்க இருக்குன்னா திருப்பத்தூர் பக்கத்துல. ரைட்டா? சரி.
ஓகே, இதுதான் வந்து பார்த்துட்டிங்கன்னா முக்கியமானது. நம்மளுக்கு வந்து இந்த ப்ரீ ஹிஸ்டாரிக் இந்தியா அப்படின்ற ஒரு பேர் இங்கே எழுதுறேன். ப்ரீ ஹிஸ்டாரிக் இந்தியா அப்படின்ட்டு இந்த வார்த்தையை வந்து முதலாக யூஸ் பண்ணது யார், அறிமுகப்படுத்தியது வந்து யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அது புக்குன்ற இது வந்து பேருன்றது கிடையாது, ஒரு புக்கே இருக்கு. ப்ரீ ஹிஸ்டாரிக் இந்தியா அப்படின்ற ஒரு புக். இந்த புக்கை எழுதுனது வந்து யார் அப்படின்னா ஸ்டூவர்ட் பிக்கட் அப்படின்ற ஒருத்தர் தான் எழுதியிருப்பார் ப்ரீ ஹிஸ்டாரிக் இந்தியா அப்படின்ற ஒரு நூல். ஓகே, ஸோ இதுதான் வந்து நம்மளுக்கு வரலாற்றுக்கு முந்தைய காலத்தை பொறுத்த வரைக்கும் நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இது எல்லாமே வந்து உங்களுக்கு ஆங்கிலத்திலையும் இருக்கும், தமிழ்லையுமே இருக்கும். அது வந்து உங்களுக்கு எது வந்து பெட்டரா இருக்கோ அதை வந்து நீங்க பிடிஎஃப் டவுன்லோட் பண்ணிட்டு அதுக்கடுத்து நீங்க வந்து கிளாஸை வந்து கவனிக்கலாம். அப்படியே நீங்க எழுதலாம், நோட்ஸ் எழுதலாம். இப்படி பண்றப்போ வந்து நம்மளுக்கு புக்ஸை ரெஃபர் பண்றது அது இதுன்ட்டு நிறைய டைம் வந்து நம்மளுக்கு மிச்சமாகும். ஓகே, ஸோ நீங்கள் கிளாஸை பார்த்தாலே உங்களுக்கு தெரியும், ரொம்ப டீட்டெயில்டாக எக்ஸ்பிளைனாக வந்து நம்ம வந்து நோட்ஸ் எடுத்திருப்போம், ரைட்டாக கிளாஸும் நடத்தியிருப்போம். ஸோ அப்படின்றப்ப இதே மாதிரி தான் நம்மளுக்கு ஹிஸ்ட்ரி, ஜியோகிராஃபி, எக்கனாமிக், பாலிட்டி எல்லாமே போக போகுது. ஓகே, ஸோ அதனால வந்து கண்டினியூஸாக நீங்கள் பார்த்துக்கிட்டே இருங்க. வரக்கூடிய டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம், யூஎஸ்ஆர்பி, டிஎன்பிஎஸ்சி குரூப் 4, குரூப் 2 எல்லாத்துலேயுமே வந்து பார்த்துட்டிங்கன்னா நம்மளுடைய வீடியோஸ்ல இருந்தா கொஸ்டின்ஸே இருக்கும். ஓகே, ஸோ இது போக வந்து பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு கொஸ்டின் பேப்பர் அனாலிசிஸுமே அப்படியே சைட் பை சைடு நடக்கும். ரைட்டா, நம்ம அடுத்து சிந்து சமவெளி நாகரிகத்தில் சந்திப்போம். தேங்க்யூ.